கொள்கின்றேன். அடுத்த சிறப்பு பேச்சாளராக சென்னையைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய திதியோக கர்ண சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் ஜெயன் ராஜாராம் ஐயா அவர்களை இன்றைய தலைப்பு நாம யோகத்தில் உள்ள சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எல்லாரும் ஒரு தடவை கைத்தட்டுங்க. ஏன்னா கைத்தட்டுதல்களால நாம மட்டும் இல்ல மற்றவங்களே உற்சாகப்படுத்துறது. அனைவருக்கும் வணக்கம். திரு வேலு சிவா அவர்கள் ஒரு 10-15 நாளைக்கு முதல்ல கூப்பிட்டுருந்தார். எல்லாரும் கேட்குதா? ஆடியபிளாக இருக்கா? வேலு சிவா அவர்கள் ஒரு 10-15 தினங்களுக்கு முன்னால் என்னை ஃபோனில் கூப்பிட்டுருந்தாரு. இது மாதிரி நவசக்தி ஜோதிட குழுன்னு திருச்செங்கோட்டில் நாங்கள் வச்சு நடத்துகிறோம், நீங்கள் அதில் கலந்துக்கிறணும் அப்படின்னு. ரைட்டு. அப்போ இந்த ஹாஸ்வின் சேனலோட அதிபர் ஹரி அவர்களும் சொல்லியிருந்தார். எனக்கு இந்த வாய்ப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட். எனிவே, இன்றைக்கு நான் பேச இருக்க சப்ஜெக்ட் நித்திய நாம யோகம். இந்த நித்திய நாம யோகம் அப்படிங்கிறது தினசரி ஒரு யோகம் மாறிக்கிட்டே வருது. ஏன்னா தினமும் சூரியனும் சந்திரனும் மூவ் ஆகிட்டே இருக்காங்க. சூரியனுக்கு பல்வேறு காரகத்துவங்கள் இருக்கு, சந்திரனுக்கும் பல்வேறு காரகத்துவங்கள் இருக்கு. முதன்மையான காரகத்துவம் சூரியன்கிறது தகப்பன், சந்திரன்கிறது தாய். நம்மளுடைய பெரும்பாலான நடை, உடை, பாவனை, தோற்றம், செயல், குணம், அத்தனை விஷயமும் ஒன்று தாயை போல இருக்கும், இல்லாட்டி தந்தையை போல இருக்கும். இது ஒரு 70% இருக்கும். ஒரு 30% நாம சொந்தமா உருவாக்கிக்கிறது, நாம சொந்தமா வளரும்போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு குணாம்சமாக அது இருக்கும். அப்ப மேக்சிமம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் எங்கே இருக்கிறார்கள்? ஜெகத்திலக்கணம் மேஷத்திலிருந்து சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார், அது அப்பாவோட கேரக்டர். ஜெகத்திலக்கணம் மேஷத்திலிருந்து எந்த இடத்துல சந்திரன் இருக்கிறார், அது அம்மாவோட கேரக்டர். இந்த 2 கேரக்டர் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வாழ்க்கை இருக்க முடியும். நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படித்தான் வரும். நம்ம தாய் தகப்பனுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கலாம், வெவ்வேறு குணங்கள் இருக்கலாம். அதில் எந்த குணம் அதிகமாக நமக்கு சேருதுன்னு தெரியாது. நம்ம கூட பிறந்தவங்க 5-6 பேர் இருக்கலாம், அந்த காலத்தில் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள்னா அவங்களுடைய அந்தந்த காலகட்ட குணங்கள் நம்மை பாதித்திருக்கும். நாம் கருவில் உருவாகி நாம் ஜனனமாகின்ற காலத்தில் அவங்களுடைய கேரக்டர் எப்படி எப்படி இருந்ததோ அதுதான் அந்தந்த குழந்தையோட கேரக்டராக வரும். லைஃப் ஸ்டைல் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஏன் நித்திய நாம யோகத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் நம்மளை ரொம்ப பாதிக்குது. நம்மளுடைய உடல் நலத்தவே கூட பாதிக்கும் அப்படின்னு அந்த காலத்துல கண்டுபிடிச்சு எழுதியிருக்காங்க. பஞ்சாங்கத்தை பற்றின ஸ்லோகம் ஒன்று இருக்கு, காலப்பிரகாசிகைங்கிற புக்கில். அதில் சொல்லியிருக்கு, யோகாத் ரோக நிவாரணம். யோகாத் ரோக நிவாரணம் பொதுவான ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க, யோகாத் ரோக நிவாரணம். யோகம் என்றால் சேர்க்கை, இணைப்பு, ஒருங்கிணைப்பு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது பஞ்சபூதங்களுடைய ஒருங்கிணைப்பா, நட்சத்திரங்களுடைய ஒருங்கிணைப்பா, நட்சத்திர பாதங்களுடைய ஒருங்கிணைப்பா, அதே மாதிரி தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற புருஷார்த்தங்களின் ஒருங்கிணைப்பா, இப்படி பல்வேறு விதமான ஒருங்கிணைப்பு இருக்கு. யோகம்ங்கிறது அதனால தான் நித்திய நாம யோகம்ங்கிறது இட் இஸ் செப்பரேட். சூரியனுடைய அன்றைய நிலை, சந்திரனுடைய அன்றைய நிலை, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கேரக்டர்.
அன்னைக்கு தேதிக்கு பிறக்கிறவங்களுக்கு அந்த கேரக்டர் வழியாக தான் இருக்கும். தத்துவவாதி ஓஷோ ஒரு இடத்துல சொல்றார், மருத்துவர்களுக்காக ஒரு மீட்டிங் நடக்குது. மருத்துவர்கள் இடத்துல நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் வந்திருக்காங்க, லீடிங் பிசிஷியன்ஸ், லீடிங் டாக்டர்ஸ். அந்த மீட்டிங்கில் அவர் பேசும்போது, உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இல்லை, மனிதனுடைய மனசு வந்து ரொம்ப அலைப்பாயாமல் இருந்தால் உங்களுக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லைன்னு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? மனிதனுடைய மனோநிலை ஒரு லயத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, நோயே இருக்காது உலகத்தில். நமக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நோய்கள் 180% நோய்கள் நம்மளுடைய மனோநிலையை பொறுத்தது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் சைக்கலாஜிக்கல் பொசிஷன். நம்மளுடைய மனோநிலையை பொறுத்து தான் நம்மளுடைய நோய் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். வாழ்க்கை முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். டெய்லி ஒருத்தன் வந்து எதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்து நோய் வருமா இல்லையா? வரும்ல. அவனுடைய அன்றாட பழக்க வழக்கத்தில் வாக்கிங்கே இல்லை, நோய் வருமா இல்லையா? உடல் செயல்பாடு இல்லைன்னா அவனுக்கு திடீர்னு எழுந்து வேகமாக ஏதாவது செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்கும்? இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் டெய்லி வந்து ஒரு நிறைய பிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனுக்கு நோய் அதிகமாக வராது. ஏன்னா அவனுடைய உடம்பு அதுக்கு பழக்கப்பட்டுரும். சிலருக்கு பிரெயின் மட்டும்தான் பழக்கப்படுது. கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கவனுக்கு பிரெயினும் கண்ணு மட்டும்தான் பழக்கப்படுது. வேற எந்த பார்ட்டும் வந்து சரியாக வேலை செய்யாமல் போயிடும் கால ஓட்டத்தில். இதையெல்லாம் எதில் கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில். யோகாத் ரோக நிவாரணம், சூரிய சந்திரனுடைய நிலையை அடிப்படையாக வைத்து உன்னுடைய நோயை அறிந்து அதுக்கு நிவாரணம் தேடிக்கும். அதுக்கு நிவாரணம் தேடிக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. 1 மினிட் ஆஃப் பண்ணி. அப்ப லைஃப் ஸ்டைல்னால தான் நமக்கு நோய் வருது. அந்த லைஃப் ஸ்டைலை சரியா வச்சுக்கிறோம்னா நமக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வைத்த லைஃப் ஸ்டைல், அந்த லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட யோகம் இருக்குல்ல, நாம பிறந்த காலத்துல இருந்த நித்திய நாம யோகம் இருக்கே, அந்த யோகத்து பிரகாரம் அப்போ இந்த நோய் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த நித்திய நாம யோகத்தை பார்க்கல, நம்ம ரிவர்ஸா போறோம். எப்படி ரிவர்ஸா போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த யோகத்தை பயன்படுத்துகிறோம். எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் நாம இருந்தா நல்லது? நமக்கு தாய் தந்தையர்களுடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை முறையை நாம் சரியாக வாழ்கின்றோமா? அதை ஒட்டித்தான் வாழ்க்கை இருக்கும். நல்லா பார்த்துக்கோ. இங்கே விதி அது இதுன்னு சொல்லி எதுவும் குழம்பிக்கிறாங்க. நமக்கு விதிக்கப்பட்டிருந்தால் அப்படித்தானே இருக்கும். அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல்னா அதைத்தானே வாழ்வோம். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம வந்து நம்ம மனசு வந்து வித்தியாசமானது. சின்ன வயசுல இருந்தே டாக்டர் படிக்கணும்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவன் சயின்டிஸ்ட் ஆயிடுவான். நீ சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க, அவன் ஃபுட்பால் பிளேயராக மாறிடுவான். ஸோ நம்ம மனசுக்குள்ளே ஏராளமான விதைகளை சின்ன வயசில் போட்டு வைக்கிறாங்க. எந்த விதை முளைக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த நித்திய நாம யோகத்தில் ஒரு பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம லைஃப் பேட்டர்ன் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப சூரியனுடைய நிலை என்ன, சந்திரனுடைய நிலை என்ன, இதை ரெண்டையும் தனித்தனியாக அறியாமல் நாம நித்திய நாம யோகத்தை கண்டுபிடிக்க இயலாது. அதனுடைய பலம் என்னங்கிற கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னா 360 டிகிரிக்குள்ள ஏதோ ஒரு டிகிரி வந்து வரும் நித்திய நாம யோகமா. உதாரணத்துக்கு சிம்பிளா ஒன்று சொல்றேன். 5 2 7 தான் இல்லையா? 6 1 7 தான். 4 3 7 தான் இல்லையா?
7ங்கிறதுக்கு ஒரு பலனை சொல்லணும்னா 1-2-1-6 வரக்கூடிய பலன் வேற, 5-2 வரக்கூடிய பலன் வேற, 4-3 வரக்கூடிய பலன் வேற. இப்ப புரியுதா உங்களுக்கு? 7ங்கிறது வந்து நித்திய நாம யோகம். சூரியனுடைய நிலை சந்திரனுடைய நிலை நம்ம 1-6ன்னு சொல்லிக்கிட்டேன், இல்ல 5-2ன்னு சொல்லிக்கிட்டேன், இல்ல 4-3ன்னு சொல்லிக்கிட்டேன். அப்போ இப்ப நித்திய நாம யோகத்துக்கு வாங்க. நமக்கு உதாரணமா நமக்கு எளிதாக சொல்வதற்காக, இதை ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இங்க சொல்றதுனால தப்பு இல்லை. ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வரும்போது தான் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ரிசல்ட் கிடைக்கும். எப்படின்னா விஷ்கம்பம் நாம யோகம் முதல் யோகம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். யோகத்தை பற்றி படித்தவர்களுக்கு விஷ்கம்பம் நாம யோகம் முதல் யோகம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதனுடைய டிகிரி எந்த டிகிரியிலேருந்து எந்த டிகிரி வரைக்கும் விஷ்கம்பம் நாம யோகம்னு யாருக்காவது தெரியுமா? இங்க தெரியும்? தெரியல. நல்லா பார்த்துக்கோங்க. 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி எத்தனை கலை? 13 டிகிரி 20 கலை இல்லையா? எல்லாம் கொஞ்சம் கணக்கும் படிச்சுக்கிறணும், எல்லாம் கொஞ்சம் கணக்கும் படிச்சுக்கிறணும். ஏன்னா கணக்கு தெரியாம நம்ம மனக்கணக்கா எதையும் சொல்லவே முடியாது. மனசுக்குள்ள வந்து அப்பதான் அந்த பிக்சர் கிரியேட் ஆகும், அப்பதான் அந்த பிக்சர் கிரியேட் ஆகும். நம்ம ஆட்கள் அதனாலதான் பல விஷயங்களை வந்து திதிகள் மூலமா கதையா சொல்லி வச்சிருக்காங்க, அப்போவாவது புரியுமேன்னு. இல்லாட்டி புரியுமா? புரியவே புரியாது. கதை சொன்னாதான் புரியும், விஷயம் சொன்னா புரியவே புரியாது. நிறைய பேருக்கு விஷ்கம்பம் நாம யோகம் 0 டிகிரியிலிருந்து, அதாவது மேஷத்துல ஆரம்பிச்சு 0 டிகிரியிலிருந்து 13 டிகிரி 20 கலை வரைக்கும் அந்த கூட்டுத்தொகை வந்ததுன்னா சூரியனுடைய டிகிரி சந்திரனுடைய டிகிரி, இந்த கூட்டுத்தொகையை நாம வந்து கூட்டும் போது 360க்கு மேல போகுதுன்னா 360 கழிச்சிடணும் இல்லையா? சூரியனுடைய கலை சந்திரனுடைய கலை ரெண்டையும் சேர்த்து கூட்டினோம்னா 360க்கு மேல போச்சுன்னா 360 கழிச்சுட்டு பார்க்கணும். அப்படி கழிச்சு வந்தது. இல்லாட்டி நேரடியாவே இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோமே, சித்திரை மாசம் 1ஆம் தேதி பிறந்திருக்கான். அப்ப சூரியன் அஸ்வினி 1ல இருக்கும், சந்திரன் அஸ்வினி 2ல இருக்கு. அப்ப கூட்டுத்தொகை என்ன வரும்? அஸ்வினி 3 டிகிரி சில்லறை தானே வரும் இல்லையா? அஸ்வினி 3 டிகிரி சில்லறை வரும். அப்ப 13 டிகிரி 20 கலை வரைக்கும் விஷ்கம்பம் நாம யோகம் இல்லையா? அந்த அஸ்வினியில தான் விழுகுது. விஷ்கம்பம் நாம யோகத்தின பிகினிங் பார்ட்ல தான் விழுகுது கூட்டுத்தொகை. இப்ப இதே கூட்டுத்தொகையை வேற மாதிரி சொல்றேன். மகம் 1ல சூரியன், மூலம் 1ல சந்திரன். இப்ப கூப்பிட்டுங்க, 4 ராசி 1 டிகிரி, ஒரு 2 டிகிரின்னு வச்சுக்கோங்க. 4 ராசி 2 டிகிரின்னு வச்சுக்கோங்க. 8 ராசி 2 டிகிரி, 8 நாளும் 12 ராசி, மீன வரைக்கும் முடிஞ்சு போயிருதா? 360 டிகிரி கழிச்சுக்கிறோமா? அப்ப 2 டிகிரி 2 டிகிரி மட்டும்தானே மிச்சம். இப்ப 4 டிகிரி மேஷத்துல, அப்பவும் விஷ்கம்பம் நாம யோகம் தானே. இப்ப அப்பாவோட குணம் மகம் 1, அம்மாவோட குணம் மூலம் 1. பிரமாதமா இருக்குல்ல? அதே கேரக்டர் அஸ்வினி 1க்கும் அஸ்வினி 2க்கும் இருக்கா? மகத்தினுடைய கேரக்டர் வேற, மூலத்தினுடைய கேரக்டர் வேற. அதனால நம்ம ஆட்கள் பிரிச்ச மாதிரி இப்ப நானோ சிஸ்டத்துல போடுறாங்களே கால்குலேஷனை, 100க்கு ஒரு செகண்ட 100 மடங்குல 1 மடங்கா பிரிக்க முடியும் நானோ டெக்னாலஜில. ஆனால் ஜோதிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகளை கண்டே பிடிக்க முடியாது. இப்ப நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அதை நிரூபிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இப்ப பாருங்க, சூரியன் மேஷத்துல 1 டிகிரியில இருக்கு, இல்ல 2வது டிகிரியில இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. 359 டிகிரி 45 கலையில சந்திரன் இருக்கு ரேவதி 4ல. இப்ப டிகிரிங்கிறத சொல்றதை காட்டிலும் ரேவதி 4 கடைசி பாதம், அஸ்வினி 1 முதல் பாதம். அஸ்வினி 1ல வந்து ஃபுல்லா ஒரு பாதம்ங்கிறது 3 டிகிரி 20 கலை, 3 டிகிரி 10 கலையில இருக்கு. இப்ப கூட்டினீங்கன்னா மீனத்தையும் தாண்டி சூரியனையும் சந்திரனையும் கூட்டினீங்கன்னா மீனத்தையும் தாண்டி மேஷத்துக்குள்ள வந்துடும் இல்லையா? மேஷத்துக்குள்ள வந்துருது இல்ல? அப்போ சூரியனோட நிலையை ஒரு பாதம் கழிச்சு போடுங்க, அந்த பக்கம் சந்திரனை ஒரு பாதம் கழிச்சுக்கோங்க. 359 டிகிரிங்கிறத 358 டிகிரி போட்டுக்கோங்க. சூரியன் 2 டிகிரியில் இருந்தாருங்கிறத 3 டிகிரின்னு போட்டுக்கோங்க. அதே ரிசல்ட் தானே வரும். அப்ப இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஒரு 52 பாதம், 54 பாதம், இல்லை இப்படி குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா 54 பாதம் இல்லையா? அப்ப 54 வெரைட்டி ஆஃப் சூரியனும் சந்திரனும் இருக்காங்க. இது புரியுது இல்ல? திதிகள்லாம் மாறிக்கிட்டே வரும், கரணம் எல்லாம் மாறிக்கிட்டே வரும், அதுக்கேற்ற மாதிரியும் குணங்கள் மாறுபடும்.
இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சா நித்திய நாம யோகம் விஷ்கம்பம் என்று வந்தால் ஒரே பலன் கிடையாது. வெவ்வேறு சூரியன் வெவ்வேறு சந்திரர்களால் ஏற்பட்ட காம்பினேஷனால உண்டானது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா நாம் அதுக்கு ஒரு பொதுவான யோகியை கற்பிக்க முடியுமா? விஷ்கம்பம் நாம யோகம்னா பொதுவான யோகி பூசந்தான், சனி தான் யோகத்தை செய்வார்னு சொல்ல முடியுமா நம்மளால? சூரியனும் சந்திரனும் மாறிக்கொண்டே இருக்கும்போது அப்போ ஒரே ரிசல்ட் கிடையாது. அப்ப ரிசல்ட் எங்கிருந்து எடுக்கணும்? நாம் எந்த தாய் தந்தையருக்கு பிறந்தோமோ அவங்களுடைய, அது நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கிறதோ அதை வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நிர்ணயிக்க முடியும். இப்போ நித்திய நாம யோகத்தின் மூலமா ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் சொல்லலாம். ஒரு கற்பனையா ஒரு விஷயத்த சொல்றேன். எதை வச்சு அப்படின்னா திதியை வச்சு நான் சொல்றேன். திதியை வச்சு சொல்றேன். நம்ம எல்லாரும் பிரதோஷத்துக்கு போறோமா இல்லையா? பிரதோஷ கோயிலுக்கு போறோம். குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டைனா என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் இந்த பிரதோஷத்தன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் போய்கிட்டே இருக்கேன், சண்டை தீர்ந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்றான். நான் சொன்னேன், சண்டையை போட்டு நேராக கோயில் போனேன் அப்படின்னு. ஆமா, பகவானே யாரு? சிவனே சண்டையை போட்டாரோ இல்லாட்டி விரட்டி விட்டாங்களோ இல்லாட்டி அவராக ஓடி போயிட்டாரோ, அவர் திரும்பி வர்றதுக்கு மன்மதனை கூப்பிட்டு சரி கட்டி அவன் திரும்ப வந்திருக்கிறாரு பிரதோஷ தினத்தன்னைக்கு. அவர் குடும்பத்தில் ஐக்கியமாகிற அன்னைக்கு நீ வீட்டில் சண்டையை போட்டுட்டு நீ மட்டும் தனியாக பிரதோஷத்துக்கு போய் சாமி கும்பிட போனேன்னா எந்த சாமி என்ன அருள் கொடுத்து என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கை ஓர்த்துக்கிட்டு போக வேண்டிய நாளே அந்த திரையோதசி திதி தான், மன்மதனுடைய திதி. அதுக்கு மன்மதன் பேர் வச்சிருக்காங்க. உணர்வுகள் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக அந்த மாலை நேரத்தில் அவர் சிவன் வீட்டுக்கு வர்றாரு. சிவனுக்கு எல்லா விதமான மரியாதைகளையும் அம்மா செய்வித்து முதல்ல யாருக்கு தரிசனம் தெரியுமா? நந்தி தேவருக்கு தரிசனம். சிவன் கோயிலுக்கு முன்னால நந்தி இருக்கும்ல பெருசா, நந்தி 2 பேரும் ஒன்னா இருந்த கோலத்திலேயே வெகு காலம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டாரு. சிவரை காணணும்னே ரொம்ப பரிதவிச்சுட்டாரு. அவர் துக்கமானவுடனே உலகமே துக்கமாயிருச்சு. அப்ப எல்லா தேவர்களும் சேர்ந்துதான் மன்மதனை கேன்வாஸ் பண்ணி நீ போய் எப்படியாவது சிவனை சரி கட்டி அழைச்சிட்டு வா. இவன் போய் மலர் அம்புகளை எல்லாம் தொடுத்து வந்த மாதிரி அவர் சிவன் மனம் மாதிரி வந்துட்ட மாதிரி ஒரு கதை இருக்கு. சிவன் உக்கிரத்தில் தன்னுடைய நெற்றிக்கண்ணுனால மன்மதனவே எரிச்சிட்டாருன்னு ஒரு கதை இருக்கு. எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு இன்னைக்கு வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் வயசுல மூத்த ஆட்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ திதிக்கு இப்படி ஒரு கேரக்டர் சொல்லிட்டோம். அந்த திதி அன்னைக்கு நம்ம மனிதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட விழா. அது எல்லாத்தையும் போய் அன்னைக்கு ஜோசியத்தை பாடமாக நடத்தணும்னா யாருக்காவது புரியுமா? ஆனால் ஈஸ்வரன் வீட்லேயே இந்த சண்டை இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும்ல. ஆனால் நம்ம அன்னைக்கு போய் சாமி விட்டு தூப தீபம் காமித்து என்னத்தை இனிப்பை கொடுப்பாங்க, சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் அதில் இருக்க தாத்பரியம் எந்த ஜோதிடராவது புரிஞ்சு வச்சு யாருக்காவது அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு வீட்டில் ப்ராப்ளம் இருக்குல்ல. நிறைய பேர் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி ஜாதகம் பார்க்க வர்றவங்களாம் இல்லையா? இருக்காங்கல்ல. எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. இந்த இந்த திருச்செங்கோடு ஏரியா பக்கம் தகராறு, குடும்ப தகராறு இல்லையோ? இருக்கு, எல்லா வீட்லையும் இருக்கும். இருள் இல்லாத வீடு இருக்காது இல்லையா? இன்னும் கோயிலில் கூட்டம் குறையிலையா? அப்போ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. சூரியனும் சந்திரனும் சிவனும் சக்தியும் எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலை தான் நம்ம வாழ்க்கை. இதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். எந்த ராசியில இருக்காங்க அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, எந்த பாவத்தில் இருக்காங்க அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, எந்த பாதத்தில் இருக்காங்க அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. சூரியன் ஒரு ராசியில 7வது பாதத்தில் இருந்தா அந்யோன்ய சிநேகமா இருப்பான் வாழ்க்கை துணை மேல. 7வது பாதம் எல்லா ஆசைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவான். ஆனா 4வது பாதத்தில் இருந்தா இயல்பாவே அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம், அவன் சந்தோஷமாவே இருப்பான். எவ்வளவு பெரிய கேரக்டர் வித்தியாசம் வந்துடுது. இப்ப நான் நட்சத்திரத்தை தொடல, ராசியை தொடல, பாவத்தை கூட சொல்ல. ஒரு ராசியில 4வது பாதத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துது.
சந்தோஷமா இருப்பான். வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், உணவு இருக்கும், நல்ல பாதுகாப்பு இருக்கும், ஹெல்த் இருக்கும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நம்ம ஒண்ணு இதோட இருக்கோம், இல்லாட்டி இது இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம். இதெல்லாம் இருந்தா ஒரே ஒரு பாதத்தை வச்சு நம்மளால இவ்வளவு பலன் சொல்ல முடியும். நிறைய பேர் நட்சத்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நட்சத்திரமே இல்லைங்கும் போது நான் பாதம் இருக்குன்னு சொன்னேன்னா நம்மளை கேனப்பட்ட கட்டிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? லட்சக்கணக்கான ஜோசியர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதிர்ஷ்டவசமா. ஆனா எல்லாருக்கும் முன்னாலும் தைரியமா ஒரு ஆள் சொல்றான் நட்சத்திரமே கிடையாது, அதுக்கு தனிப்பட்ட பலன் கிடையாது, அதை வச்சு பலனே சொல்ல முடியாதுன்னு. நான் சொன்னேன், நான் கிரகமே இல்லாம பலன் சொல்றேன். கிரகமே இல்லாம நான் பலன் சொல்றேன். நீ உன் பிறந்த தேதியை மட்டும் சொல்லு. ஏன்னா நமக்கு ஜோசியர்கள் நமக்கு மட்டும்தானே தெரியும். பிறந்த தேதியை சொல்லிட்டா சூரியன் எந்த டிகிரியில் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவோம்ல நம்ம, இல்லையா? தை மாசம் 20ஆம் தேதி, அப்ப மகரத்துல 20ஆவது டிகிரியில சூரியன் இருக்காரு. அப்படா உண்மைதான். அந்த 20ஆவது டிகிரியில வச்சு நம்ம பலன் சொல்லிடலாம். சரி, இந்த இடத்துல யோகம்ங்கிறதுக்கு இன்னொரு வழியா உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, யோகம்ங்கிறதுக்கு சூரியன் மட்டும் இல்லை, சந்திரன் ரெண்டும் சேர்ந்துதான் யோகம்னு நம்ம பார்த்தா. இதுல இந்த யோகம்ங்கிறதுக்கு தர்ம அர்த்த காம மோட்ச. தர்மம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, நம்மளுடைய வைராக்கியம் அப்படி வச்சுக்கலாம், நம்மளுடைய தொழில் அப்படி வச்சுக்கலாம். 1ஆம் பாவம் என்னது? தர்மம் தானே. 1வது பாவம் தர்மம் தானே. அப்போ 5வது பாவம் தர்மம், 9வது பாவம் தர்மம். ஜெகத் லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 தர்ம பாவங்கள். இது ஏன் தர்ம பாவம்னு சொன்னா, நெருப்புல இருந்து தான் கிரியேட்டிவிட்டி, தர்ஸ்ட், ஒரு ஆர்வம், ஊக்கம், எதிர்பார்ப்பு, வேகம் இதெல்லாம் கிளம்ப முடியும். அக்னி இல்லைன்னா எந்த கிரியேட்டிவிட்டியும் கிடையாது. அப்ப அந்த அக்னி வேணும். அடிப்படையில் அந்த அக்னி நமக்கு வேணும். அந்த அக்னி எப்படி அப்படின்னா தர்மத்தை உபதேசிக்குது. நம்ம உடம்புல எந்த பார்ட் தர்மத்தை வெளிப்படுத்தும்னு சொல்ல முடியுமா? மூளையா, கண்ணா, நம்மளுடைய பேச்சில் இருக்கக்கூடிய துவனியா? எது வெளிப்படுத்துது தர்மத்தை? எல்லாம் சேர்ந்த செயல். தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலையும் நம்மளுடைய கெத்து இருக்கும். இப்பதான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். தர்மம்னா என்னது? ஒருவனுடைய கெத்து. நம்ம சூரியனுக்கு அதை சொல்லுவோம். விதி மதி கதி 3க்கும் ஒரே இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம்ல. ஒருவனுடைய கெத்து எதுல இருக்க? சூரியன்ல இருக்க. அதே மாதிரி ஒருத்தருடைய கெத்து எதுல இருக்கு? அவனுடைய விதிவசமான லக்னத்தில் இருக்கு. விதி பிரகாரம் அதுதான் விதின்னு சொல்றான். இன்னொன்னு கெத்து எப்படி தெரியுமா? ஒருத்தனுக்கு நல்ல உடம்பு, அழகான உடம்பு, வலிமையான உடம்பு, நல்ல கலர்ஃபுல்லா இருக்க ஆள் அப்படின்னா அவனுக்கு அவனுடைய கெத்து எதுல இருக்கு? அவனுடைய உடம்புல இருக்கு. இன்னொருத்தனுக்கு யாருமே எளிதாக அசைத்து பார்க்க முடியாத மனசு. எதை பார்த்தாலும் அவன் பலவீனமாக மாட்டான். எவ்வளவு அழகான விஷயங்களை பார்த்தாலும், ரொம்ப ஒரு ஐஸ்வர்யமான விஷயத்தை பார்த்தாலும் அவன் மனசு அவனை விட்டு போகவே போகாது. கம்பீரமா இருப்பான். எதை பத்தி லட்சியமே பண்ண மாட்டான். அது ஒரு கெத்து. ஸோ உடம்புலையும் கெத்து இருக்கு, மனசுலையும் கெத்து இருக்கு, நம்ம உயிரிலேயே கெத்து இருக்கு, விதியிலேயே கெத்து இருக்கு. தர்மம்னா அதுதான். நான் இதாண்டா நான். இது இல்லாம நம்ம லைஃப் இருக்க முடியுமா? அப்ப தர்மம்னு ஒண்ணு இல்லாம லைஃப் இருக்க முடியாது. சரிதானா? அதே மாதிரி இதை வச்சு நான் என்ன தொழிலை செஞ்சேன் அப்படிங்கிறத 10ஆம் பாவம். 1ஆம் பாவம் இதை வச்சு நான் இந்த கெத்தை வச்சு என்ன தொழிலை செஞ்சேன் 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்த வினையே ஆடவருக்கு உயர்ங்கிறான். இந்த ஆடவருங்கிற வார்த்தை எல்லாருக்கும் புரிவதற்காக சொல்லப்பட்டது. ஆளுமைங்கிற வார்த்தை தான் கரெக்ட். ஒரு செயல் செய்யணும். ஒருத்தன் ஆளுமையோட இருக்காங்க, ஆணோ பொண்ணோ ஆளுமையோட இருக்காங்கன்னா அவங்க ஒரு செயல்ல தீவிரமா பெரிய அளவுல ஈடுபடுறாங்கன்னு அர்த்தம். விடாமுயற்சி இருக்குன்னு அர்த்தம், வைராக்கியம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது தொழிலாக மாறுகிறது. அது தொழிலாக மாறுகிறது. அப்ப 10ஆம் பாவம் இங்க வந்துருச்சு, அர்த்தம் வந்துருச்சு. இப்ப தொழில் ஒருத்தன் கண்ணை வச்சு தொழில் பண்றான், ஒருத்தன் காதை வச்சு தொழில் பண்றான்,
ஒருத்தன் குரலை வச்சு பேச்சு வாக்குஸ்தானத்தை வச்சு தொழில் பண்ணுறான் நாமெல்லாம் இல்லையா? நாம் பேசுகிறல வாக்குலேயே எவ்வளவு இருக்கு டிஃப்ரென்ஸு இல்லையா? ஒரு விஷயத்த அதிகாரமாக சொல்லலாம், அன்பாக சொல்லலாம், ரெக்வஸ்டிங்காக சொல்லலாம், அடிமை மாதிரி பேசலாம், ஆளுமையாக பேசலாம், ஒரு கமாண்டிங்காக எப்படி வேணாலும் நம்மளால் பேச முடியும். அறிவுரையாக சொல்லலாம், ரொம்ப கெஞ்சி சொல்லலாம், எப்படி வேணாலும் உபயோகிக்கலாம். ஒரு சின்ன குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது, அதுட்டு போய் அதிகாரமாக சொல்லுவாங்களா? ரொம்ப கெஞ்சி சொல்லுவான். அம்மா ஊட்டும் போது ரொம்ப கெஞ்சி, இந்த இதை சாப்பிடு, அதை பாரு இதை பாரு, எதையோ ஒன்று ஊட்டிடுவான். அது மாதிரி எத்தனையோ முறைகள் இருக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதற்கு. இளையராஜாவுக்கு அது இசையா வந்தது, இளையராஜாவுக்கு இசையா வந்தது. அப்போ இந்த ஐம்புலன்கள் எப்படி வேணாலும் இருக்கும், ஐம்புலன்கள்ல எப்படி வேணாலும் இருக்கும் நம்மளுடைய செயல்முறை. அப்போ மெய் வாய் கண் மூக்கு செவி எப்படி இந்த ஐம்புலன்களும் சேர்ந்து செயல்பட்டால்தான் நமக்கு ஒரு தொழிலை செய்ய முடியும். இந்த அர்த்தம் அப்படிங்கிறது, பொருளாதாரம்ங்கிறது சும்மா வந்துடாது, ஏதாவது ஒரு செயலை செய்யணும். சரி, செயலை செஞ்சுட்டா பணம் வந்துருச்சு, உடனே நம்மளாம் என்ன நினைப்போம்? பணம் கையில் வந்தோடனே என்ன நினைப்போம்? ஏன்னா யாருமே சம்பாதிக்காத மாதிரியும் செலவழிக்காத மாதிரியும் சைலண்டா இருக்கீங்க. என்ன சார்? ஜெயிச்சோம்னு நினைப்பான். அந்த பணத்தை என்ன செய்வான்? செலவழிப்பான் இல்லையா? எப்படி செலவழிப்பான்? அந்த பணத்தை எப்படி சார் செலவழிப்போம்? அந்த பணத்தை நாம வச்சிருக்கணும் முடிவே எடுத்தாலும் வச்சிருக்க முடியாது, அது நம்மகிட்ட இருந்து போயே தீரும். ஏன்னா வாழ்க்கையில நாம பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதில் பார்க்குறோம். பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் செலவழிப்பான். எனக்கு பிடிச்சதை செலவழிப்பேன், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காம போயிடும். எனக்கு பிடிச்சதை செலவழிப்பேன், என் ஒய்ஃபுக்கு பிடிக்காம போயிடும். குறிப்பாக ஒய்ஃபுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்மளா செலவழிச்சோம்னா. ஆக இந்த 7வது பாவம் தவிர்க்க முடியாதது. நாம சந்தோஷமா வாழணும்னா 7ஆம் பாவத்தை தவிர்க்காமல் வாழணும். அதுதான் நம்ம ஆசைக்கு உட்பட்ட, இல்லாட்டி ஆசைக்கு கட்டுப்படாத, ஆசைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நாம் அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயம் 7ஆம் பாவத்தில் இருக்கு. நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறுகின்ற ஆசைகள், நிறைவேறிய ஆசைகள், கடந்த கால நினைவுகள் அத்தனை 7ஆம் பாவத்தில் இருக்கு. எதெல்லாம் நிறைவேறலையோ அதை நோக்கி நாம போய்கிட்டே இருப்போம் காலம்பூரா. அப்ப காமம் 7வது இடம். நம்மளுடைய ஆசை, பேராசை தான் காமம். எல்லாத்துலேயுமே நம்பர் 1 தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம்தான். சார் நீங்கள் உங்களுக்குள்ள பேசுனீங்கன்னா என்னால் எதுவும் பேச முடியாமல் போயிடும். தயவு செஞ்சு நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னா நான் நிறுத்திடுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது என்னால் உபயோகம் இருந்தால் தானே இதில் பேசுறதுக்கு. என் உபயோகம் கருதி வரலை, அதுக்காக நான் பெரிய பொதுநிலை சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன்னு அர்த்தம் இல்லை. சரியா? நீங்கள் எல்லோரும் ஜோதிடர்கள், உங்களோட ஒரு கலந்த ஆலோசனை தான். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை எப்படி நான் ஏற்றுக்கிறது நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்னோட மீட்டிங்கில் வந்து கேள்வி யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. என்னோட மீட்டிங்கில் ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். தாராளமாக கேள்வி கேட்கலாம், புரியலைன்னா உடனே கேட்டுடலாம், உடனே அதுக்கு பதில் கிடைச்சிடும். அப்போ ஒருத்தன் ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுறான், தர்மத்தை ஃபாலோ பண்ணுறான், அதே தர்மத்தை ஃபாலோ பண்ணி ஒரு செயலை செய்கிறான், அதில் ஒரு வருமானம் வருது, அதை சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறான். அதில் 3லையும் தர்மத்தை கடைப்பிடிச்சதுல, தொழில் செஞ்சதில், அதை அனுபவிச்சதில் 3லையும் அவன் முழுமையாக திருப்தி அடைகிறானா இல்லையா என்பது மட்டும்தான் இதில் இருக்கு, 4வது பாவத்தில் இருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம் 4ம் தனித்தனியாக செயல்படுவதில்லை, 4ம் இணைந்துதான் செயல்படுகிறது. ஒரு நட்சத்திரத்துக்கே 4 பாதம், ஒரு வித்தியாசமா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், ஒரு நட்சத்திரத்துக்கு 6 பாதம் வச்சுக்கலாம்ல இல்லையா? அதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுக்கலாம்ல, தப்பு ஒன்றும் இல்லையா? அது பெரிய நட்சத்திரம், ரொம்ப முக்கியமான நட்சத்திரம், அதுக்கு 6 பாதம் கொடுப்போம் அப்படின்னு யாரும் கொடுக்கல. தர்ம அர்த்த காம மோட்சம் தான் கொடுத்துருக்கான். வானமண்டலத்தில் ஒன்றும் கோடு போடலை, இந்த நட்சத்திரம் இவ்வளவு விஸ்தீரணம் இருக்கும் அப்படின்லாம் போடலை. ஒரு ஐடியா, இதுக்கடுத்து இதுதான் சாத்தியம், இதற்கடுத்து இதுதான் சாத்தியம் என்று அடுக்கப்பட்ட விஷயம்தான் கேதுலேருந்து புதன் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். ஆக இந்த தர்ம அர்த்த காம மோட்சம்ங்கிறதனுடைய இணைப்பு இது வந்து ஒரு யோகம்.
சூரிய சந்திரர்களுடைய இணைப்பு லூமினரிஸ், ஒளிரும் கிரகங்கள், இதனுடைய இணைப்பு ஒரு யோகம். ஏன்னா சூரிய சந்திரர்களை அடிப்படையாக வச்சு தான் பஞ்சாங்கம் உருவாகுது. வானமண்டலத்துக்கு நான் முதல்ல பஞ்சாங்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது வானமண்டலத்தை பார்த்து இன்று என்ன கிழமை என்று சொல்ல தெரிந்தவன் உண்டா? வானத்தை பார்த்தா தெரியுமா? வானத்தை பார்த்தா இன்னைக்கு என்ன கிழமைன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நம்ம ஹோரையை வச்சு சொல்லுவோம்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஹோரையை வச்சு இதைத்தான் சொல்லுவோம். இந்த ஹோரைன்னா உள்ள இருக்க கிரகம், வெளியே இருக்க கிரகம், இந்த கிரகத்துக்கு அடுத்து இந்த கிரகம் தான், இந்த கிரகத்துக்கு அடுத்து இந்த கிரகம் தான், இதுதான் சாத்தியம். கௌரி பஞ்சாங்கத்தில் இருக்கும். ஜாமக்கோளினுடைய ரொம்ப அடிப்படையான விஷயம் கௌரி பஞ்சாங்கம். ஜாமக்கோளுடைய அடிப்படையான விஷயம் கௌரி பஞ்சாங்கம் ஒன்று. இல்லை எப்படி அப்படின்னா இதுக்கடுத்து இதுதான், இதுக்கடுத்து இதுதான். அடிப்படையான கேள்விகளை கேட்பதற்கு நமக்கு தெரியணும். ஜாமக்கோளில் ஏன் கோள்கள் ரிவர்ஸில் வருதுன்னு தெரியுமா யாருக்காவது? கோள்கள் ஏன் ரிவர்ஸில் வருது? அன்றைய கிழமை, அந்த கிழமைக்குரிய கிரகம் மீனத்திலேருந்து ஏன் ரிவர்ஸில் வருது? நீங்கள் தான் ஜாமக்கோளை பற்றி பேசுனீங்க இல்லையா மேடம்? ஏன் ரிவர்ஸில் வருதுன்னு தெரியுமா? அதைத்தான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா இந்த அடிப்படையில் என்ன ரூலுன்னு இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களை கற்று வச்சுருக்கோம். இல்லை அது ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சீரியஸ் ஆகாதீங்க. நான் ஒன்றும் தப்பு கண்டுபிடிச்சு சொல்ல, யாருக்கும் தெரியாது. நீங்கள் சந்தோஷமா இருங்க. நிம்மதியா, யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா சொல்கிறேன், கட்டாயமாக சொல்கிறேன் நான். இங்கே பாருங்க. இல்லைங்க, எப்படி அப்படின்னா ஜைனர்கள் வடிவமைச்ச விஷயம் ஜாமக்கோள். அவங்கெல்லாம் ஜோதிடத்தில் ரொம்ப பெரிய வித்தகர்கள். லாஜிக்கலையும் அவங்கள மாதிரி முடியாது. ஒரே விஷயத்தை 8 விஷயமாக அணுகலாம் என்று கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான். அதே மாதிரி தான் வானமண்டலத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை 8ஆக பகுத்து பலன் கண்டார்கள். 8 தானே இருக்கு, 8 ஜாமம் தானே இல்லையா? உண்டு உண்டு இல்லை, உண்டு இல்லை, இல்லை உண்டு, இப்படி வரிசையாக வரும். 8 ஸ்டெப்பு வரும். ஒரு விஷயம் இருக்கு, இல்லை, இருக்கு ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்கு. இதே விஷயத்த நீங்க அன்புங்கிற வார்த்தையை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, லவ், அன்புங்கிற வார்த்தைக்கு இதே விஷயத்த அப்ளை பண்ணீங்கன்னா சேம் ரிசல்ட். நம்மளுடைய லைஃப் அந்த 8 பேட்டர்னில் தான் இருக்கு. அதை வச்சு டிசைன் பண்ணதான் அந்த ஜாமக்கோள். சரி, இதே மாதிரி எப்படி அப்படின்னா நம்ம மேட்டரில் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த 4 விஷயம் எப்படி தர்ம அர்த்த காம மோட்சம் 4 விஷயம் எப்படி சேர்ந்துருக்கோ அதைத்தான் நம்ம கேந்திரம்னு கொண்டாடுறோம். கேந்திரத்தில் கிரகம் இருந்தா, ஒரு கிரகம் திசை நடத்தும் போது கேந்திரத்தில் கிரகம் இருந்தா அடே அப்பா சூப்பரா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப நாம சொல்லுவோம் கேந்திரத்தில் கிரகம் இல்லைன்னாலும் ஒரு திசை சூப்பரா வேலை செய்யும். அது எப்படி தெரியுமா? இந்த 1ங்கிற தர்மம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா 10ங்கிற தொழில் நடக்கும்ல. தர்மம் கரெக்டா இருந்தா தொழில் கட்டாயமா நடக்கும்ல. 10 அந்த இடத்துல கிரகம் இல்லைன்னா அந்த பாவம் வேலை செய்யும்ல. எத்தனையோ பேருக்கு 10ல் கிரகமே இல்லை. அதனாலதான் 10ல் பாவியானும் இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப 10ல் கிரகம் இல்லைன்னா அந்த பாவம் வேலை செய்யாதா? அவர் வேலை செய்யாம இருக்கிறாரா? அவர் ஏதோ ஒரு வேலை செய்யறாருல. எந்த திசை நடந்தாலும் ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு. கூடுதலாவோ குறைவாகவோ நடக்கலாம், வாட் எவர் இட் மே பி. சரி, அதே மாதிரி 7ல் கிரகமே இல்லை, கல்யாணம் நடக்காம போயிடுதா? 7ல் 5 கிரகம் இருக்கு, கல்யாணம் 5 கல்யாணமா நடந்துருச்சு. கல்யாணமே நடக்காதவன்லாம் இருக்கான். எப்படி சார் பிளானட்ஸ்? அதத்தை வச்சுக்கிட்டா வஞ்சவன் தெரியாது இல்ல, தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, விடுங்களே சார். எனக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் சொல்லிடுவேன். எப்படி? அவ்வளவுதான் சார் இருக்கு, நமக்கு தெரியல, குறிப்பா எனக்கு தெரியல. ஆமா அதே சார். பிறகு சொல்றேன் சார், விடுங்க சார், விடுங்க சார், பிறகு சொல்றேன் சார். அது பெரிய மேட்டர் இல்லை சார், விடுங்க சார். எப்படி அப்படின்னா எப்படி அப்படின்னா சரி இருக்கட்டும், மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவருக்கு தெரிஞ்சதை அவர் கொடுத்துருக்கலாம். சரியா? ரைட்டு. ஜிகே பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். என்ன, ஜிகேயோட நான் நிறைய பேசியிருக்கேன். என்ன, அதனால ஜிகே பற்றி இங்கே சொல்லணும் இது இல்லை. நான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ இல்லை, எனக்கு தெரியாது. இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மாதிரி யூகமாக ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இல்லை ரைட், ஓகே, நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு.
இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் கடைசியில் சொல்றேன். இப்போ ஆர்டர் வந்து எப்படி பார்த்தாலும் இது இப்பவே கூட சொல்லுவோம், என்ன மோசம் போச்சு. நீங்க பூமிக்கு கீழே தென் துருவத்துக்கு கீழே ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் போய் அங்கிருந்து பூமியை பார்த்தீங்கன்னா பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது இல்லையா? அப்ப மேஷ ரிஷப மிதுனமெல்லாம் கிளாக் வைஸா இருக்கும் இல்லையா? பூமியின் வடதுருவத்துக்கு போய் அங்கிருந்து பூமியை பார்த்தீங்கன்னா வடதுருவத்துக்கு நேரம் 5000 கிலோமீட்டர் போய் அங்கிருந்து பூமியை பார்த்தீங்கன்னா பூமி அப்போதும் மேற்கிருந்து கிழக்காக சுற்றும். இப்போ இடது பக்கமாக சுற்றுறதா தெரியும் இல்லையா? மேஷ ரிஷபத்தெல்லாம் வட இந்தியர்கள் எப்படி போடுறாங்க? இடது பக்கமாக போடுறாங்களா? இடது பக்கமாக போடுறாங்களா சார்? இந்த மாதிரி ஒரு விளக்கம் இதுக்கு வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மை அதானே? இப்போ நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது மாதிரி ஜாமக்கோள்லையும் பல்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கலாம். மேபி நான் கேட்டதில்லை. சரியா? ஏன் இடது பக்கமாக வருகிறது? அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஜாமக்கோள்ல. இடதும் வலதும் ஒன்றே, மேலும் கீழும் ஒன்றே. காந்த மண்டலத்தில் நார்த்து சவுத்து 2 இருக்குல்ல. இது இப்ப நீங்க கேட்டதுனால இதை வந்து அடிஷனலா சொல்ல வேண்டியது இருக்கு. மேல வந்து ஒரு செவ்வாய் வீடு இருக்கு, அதுக்கு நேரம் என் கீழே வந்து ஒரு செவ்வாய் வீடு இருக்கு, மேல வந்து ஒரு செவ்வாய் வீடு இருக்கு. இங்க யாரோ இன்னைக்கு வந்து ஜெய்மினி சூத்திரத்தை பத்தி யாரோ பேசுறாங்கன்னு போட்டாங்களோ? நீங்க தானா? ரைட். ஜெய்மினி சூத்திரத்துல சரம் சரத்தை பார்க்கும், ஸ்திரம் ஸ்திரத்தை பார்க்கும். சரம் ஸ்திரத்தை பார்க்கும், ஸ்திரம் சரத்தை பார்க்கும், உபயம் உபயத்தை பார்க்கும். அது ஏன் அப்படி பார்க்குது? மானாவாரி அது இப்படி பார்த்தா சரியா வருமா? ஏகத்து குழப்புறீங்க. ஜெய்மினி தான் முதல் ஆதாரம். ஜெய்மினி சூத்திரம் தான் அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த ஒவ்வொருத்தரும் யோகத்தை ஒருத்தர் பதஞ்சலி எழுதினாரு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முனிவர்கள் நம்மளுடைய இதுலயே வந்து எப்படின்னா இந்திய தத்துவ ஞானத்தில் இந்த 5 பேர் ரொம்ப பிரபலம். அதில் ஒருத்தர் ஜெய்மினி. ஜோதிட சூத்திரத்தில் அவர் தான் அடிப்படை. அவர் தான் அடிப்படை. அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, சரம் ஸ்திரத்தை பார்க்கும், ஸ்திரம் சரத்தை பார்க்கும், உபயம் உபயத்தை பார்க்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறத பார்க்காது. மேஷத்துக்கு பக்கத்தில் தான் ஸ்திரம் இருக்கேன், பக்கத்தில் இருக்க பார்க்காது. இது என்ன கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் வந்து காந்த மண்டலம் கற்பனை பண்ணிக்கோங்க. நான் சொல்லுகின்ற காந்த மண்டலத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. மேஷத்திலிருந்து விருச்சிகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு, மேஷத்திலிருந்து விருச்சிகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு. அஸ்வினிக்கும் கேட்டைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அஸ்வினிக்கும் கேட்டைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. கிருத்திகையினுடைய அதிதேவதை என்னன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அக்னி. ரைட்டு. விசாகத்தினுடைய அதிதேவதை சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? இந்திராக்னி. இந்திரனும் அக்னியும் சேர்ந்த ஒரு நிலை வந்து விசாகத்தில் இருக்கு. கிருத்திகையில் அக்னி இருக்கு. சரி, பரணிக்கு நேர வரக்கூடிய யோகம் என்ன யோகம்? பரணிக்கு நேர வரக்கூடிய யோகம் பிரீத்தி. இந்த சுவாமி ஏதாவது சரி கட்டணும், ஒரு தேவதையை சரி கட்டணும், நம்ம பிரீத்தி பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல. அவன் தேவதைக்கு பிடிக்கிறது எல்லாத்தையும் படைச்சு நம்ம வந்து ஒரு பூஜையை பண்ணி எடுத்துக்கோ, எல்லாம் உனக்கு தான், நான் காயினெல்லாம் மேலே தூக்கி போடுறேன், எது எது கீழே விழுகலையோ எதை வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு வேணாங்கிறத மட்டும் கீழே போடுன்னு சொன்ன மாதிரி நாம் தேவதைகள்கிட்ட என்ன சொல்கிறோம்? ஒரு 500 ரூபா செலவழித்து பூஜையை போட்டு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு வேணுன மாதிரி இல்லையா? எப்படி அப்படின்னா இந்த அதிதேவதை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு யோகத்தையும் நம்ம சொல்லியிருக்காங்க. பரணிக்கு நேராக வரக்கூடிய யோகம் என்னது? பிரீத்தி. பிரீத்தின்னா ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக ஃப்ரெண்ட்லியாக பேசுறது. நேர்கீழ இருக்கக்கூடிய அனுசத்தினுடைய அதிதேவதை யார் தெரியுமா? அனுசத்தினுடைய அதிதேவதை நிறைய பேர் நட்சத்திரமே படிக்கல போல் இருக்கு. நட்சத்திரம் வந்து ஆதித்ய குறிச்சி சொல்லிட்டாரு, நட்சத்திரம் இல்லைன்னு விட்டுறலாம், நம்ம தேவையில்லை அந்த சாப்டர். இல்லைங்க, அனுஷத்துக்கு மித்ரா. மித்ரானா நண்பன் அர்த்தம். மித்ரானா நண்பன். அந்த காலத்தில் பத்திரிகையெல்லாம் வந்துச்சு, அசோக மித்ரன் ஏதாவது பத்திரிகையெல்லாம் வந்தது. பத்திரிகை எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க அந்த பேரில். மித்ரான்னு இப்போவும் கூட நிறைய பேர் வைக்கிறாங்க.
மித்திரன ஸ்நேகம்னு அர்த்தம், பரணினாலும் பிரீத்தின்னு அர்த்தம். அதை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு டிசைனை சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்குள்ளேயும் பொருளாதார சிந்தனை இருக்கு, தர்க்க ரீதியான ஈகோ நம்மளுடைய தன்முனைப்புங்கிற சிந்தனை இருக்கு, காமங்கிற சிந்தனை இருக்கு, எல்லாத்துலேயும் திருப்திங்கிற சிந்தனை இருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம் இல்லாத ஒரு விதி ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அந்த அடிப்படையை. சரம் சிரம் உபயம்ன்ற 3 நிலைகள் இல்லாத ஜோதிடம் இல்லை. நெருப்பு நிலம் காற்று நீர்ங்கிற 4 பூதம், 5 பூதமே சார் 4 பூதத்தானே சொல்றீங்க, ஆகாயத்துக்கு எந்த கிரகமும் இல்லையா அப்படின்னு அதெல்லாம் கற்பிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 4 பூதமும் ஆகாயம்ங்கிற பூதத்தில் அடையாளப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மைக்கு இருக்கு, இதில் நெருப்பு இருக்கு, நிலம் இருக்கு, காற்று இருக்கு, நீரும் இருக்கு. இது லிக்விட் ஃபார்மில் இருந்த பிறகு தான் மோல்டிங் ஆகிருக்கும் இல்லையா? ஹீட் பண்ணி லிக்விட் ஃபார்மில் ஆன உடனே தான் இந்த பிளாஸ்டிக் மோல்ட் ஆகிருக்கும். அது மாதிரி நெருப்பு, நிலம், காற்று, நீர் எல்லாம் இருக்கு. ஆகாயம்ங்கிற பூதத்தில் இது மிதந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆகாயம் இதுக்கு இடம் கொடுத்துருக்கு, அதனால தான் நம்ம கண்ணு தெரியுது. ஆகாயம் இடம் கொடுக்கலன்னா இது இங்கே இருக்குமா? இருக்காது. அது மாதிரி அடிப்படையான விஷயங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதனோட சேர்ந்து ஜோதிடத்தை படித்தோம்னா ஒரு ரூல் நமக்கு தெரியும். இந்த யோகம்ங்கிறது நித்திய நாம யோகம்ங்கிறத பேச ஆரம்பித்தோம், சூரிய சந்திரர்களை அடிப்படையாக வச்சதுன்னு. அதில் ஒரே யோகத்துக்கு 54 பேட்டர்ன் சூரியனால் வரும், 54 பேட்டர்ன் சந்திரனால் வரும்னு படித்தான். அதவே அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. சூரியன் இருக்கிற இடத்துல சந்திரனும், சந்திரன் இருக்கிற இடத்துல சூரியனும் இருந்தால், இப்போ சூரியனை நெருங்கி சந்திரன் போய்கிட்டே இருக்கிறார், 12 டிகிரிக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் இங்கே இருக்கு, இங்கே சந்திரன் 12 டிகிரிக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா அது அமாவாசை தானே? அது அமாவாசை தானே? அமாவாசையில் அந்த 12 டிகிரியில் முதல் 6 டிகிரி என்ன காரணம்? அப்போ நிறைய படிக்கணும், நிறைய மனப்பாடம் பண்ணணும். எல்லாரும் இந்த பிக்சர் மனசுக்குள்ளே வந்தாதான் பேசுறது எல்லாத்தையும் பிக்கப் பண்ண முடியும். இதனால தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம ஆள்கள் யோசிச்சு யோகி அவயோகின்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க போல் இருக்கு. ரொம்ப மூளையை கசக்க விடக்கூடாது நண்பர்களை அப்படின்னு சொல்லித்தான் யோகி அவயோகிங்கிற கற்பிதமே வந்திருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நல்லா பாருங்க, சூரியனுக்கு முதல்ல சந்திரன், சந்திரன்கிறது நம்மளுடைய உடம்பும் மனசும், சூரியன்கிறது நம்மளுடைய ஈகோ. சந்திரன்கிறது அப்பா, இது சூரியன்கிறது அப்பா, சந்திரன்கிறது அம்மா. அம்மா தான் சுற்றி சுற்றி வர்றான். அப்படி சுற்றி வரும்போது அப்பா கூட இருந்தால் அங்கிருந்து ஒன்றுன்னா ஒவ்வொரு ராசியாக போகிறான். சுற்றி வரும்போது யாருக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவான்? யாருக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவான்? அம்மா செயல்பட்டால் யாருக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவான்? அப்பா விருப்ப பிரகாரம் தான் செயல்படுவான். குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பா, எல்லாத்தையும் செய்வா, எல்லாம் பார்த்துப்பா. ஆனாலும் அப்பா விருப்பத்துக்கு மீறியதாக அது இருக்காது, இருக்க முடியாது. இப்போ சூரியன்கிற ஈகோவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு வேலை செய்யும். 1ஆம் பாவத்தில் இருந்தால் கெத்தாக வேலை செய்யும், 2ஆம் பாவத்தில் இருந்தால் வாக்கு நேத்திர முகவசீகரம் தனம் குடும்பம் 2ஆம் பாவத்துக்குரிய கேரக்டர் பூரா வேலை செய்யும். சூரியனுக்கு சந்திரன் 3ஆம் பாவத்தில் இருந்தால் 4ஆம் பாவத்தில் இருந்தால் 5ஆம், இப்படி சந்திரன். அதைத்தான் திதி வழியாக நாம் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். திதி வழியாக அந்த விஷயத்தை நாம் கண்டுபிடிச்சு சொல்கிறோம். இதில் என்ன சார் யோகத்துக்கு திதியை சொல்லிட்டீங்க, கரணத்தை சொல்லிட்டீங்க, யோகம் எங்கே இருந்தது? சூரிய சந்திரனுடைய சேர்க்கை தான் யோகம். இப்போ சந்திரன் சூரியன் நோக்கி போய்கிட்டு இருக்கு, அமாவாசை திதி. அதில் முதல் கரணம், அமாவாசை திதியில் முதல் கரணம் சதுஷ்பாதம். அதுக்கு திதியை பற்றி பேசும்போதே சொல்லியிருக்கேன். சதுஷ்பாதம் நாற்கால் ஜீவன். நாம் விசுவாசமாக நமக்காக இருக்கின்ற நாயை போட்டிருக்கோம். கேட்டால் பைரவரை போய் கும்பிடு, சதுஷ்பாத கரணம் பிரமாதமாக வேலை செய்யும். விசுவாசமாக இருந்தாலே வேலை செய்யும். பைரவ போய் கும்பிட்டா பிரமாதமாக வேலை செய்யும்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும்? ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிக்கணும். பைரவருக்கு எதிரான ஆள் இல்லை, பைரவருங்கிற கான்செப்டே என்னன்னு தெரியாமல் ஜோதிடர்கள்லாம் இருக்கக்கூடாது. இருக்கிறதுலையே உலகம் முழுக்க போனாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்து ஃபிலாசபிக்கு பேரலாக விஷயம் கிடையவே கிடையாது. நாம் பயன்படுத்தின மாதிரி, நாம் உண்டாக்குன மாதிரி கடவுள் சார்ந்த தத்துவங்கள் எதையுமே உலகத்தில் யாரும் உண்டாக்கலை. அவ்வளவு ரொம்ப அருமையான விஷயம். பைரவன்கிறது உடலும் உடல் சார்ந்த விஷயங்களும். பைரவன் பைரவி, ஆணுக்காகவே உருவாக்கப்பட்டவள் பெண், உருவானவள் பெண், இருக்கிறவள் பெண், இயல்பானவள் பெண். பெண்ணுக்காக வேலை செய்யறதுக்காக ஆணே உருவாக்கியிருக்கான்.
உருவாயிருக்கான். நேச்சர் அப்படித்தான் உருவாக்கி இருக்கு மனிதனை. நீங்க எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுல ஆக்டிவிட்டியும் இருக்கும், பாசிவிட்டியும் இருக்கும். இல்லையா? ஒரு விஷயம், இந்த 4 கால் இருக்கு, சேர் இருக்கு, 4 கால், நீங்களாம் உட்காந்துருக்கீங்க, தாங்கிறதுக்கு 4 கால் இருக்கு இல்லையா? அதில் வந்து எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். சேரை வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு அதில் உட்காராமலே இருக்கலாம். பிரயோஜனம் இருக்கா? அப்போ ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியும் யூஸ் பண்ணணும், பாசிவிட்டியும் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண தெரியாதவன் முட்டாள். பேனாவை திறந்தா மூடி வைக்க தெரியாதவன் முட்டாள் தானே? பேனாவை திறந்தா எழுதலாம் இல்லையா? பத்திரப்படுத்தணும்னா மூடி வைக்கணும்ல. அதே மாதிரி உள்ள இங்க் இருந்தால் தான் நம்ம பேனா எழுதும். இங்க் இல்லைன்னு எழுதாது இல்லை. இங்க் இல்லாமலும் எழுதுவோம். ஒரு ஆள் என் சிஷ்யன்னு சொன்னா இங்க் இல்லாமலும் எழுதுவோம். எப்படிடா அப்படின்னு, சார் நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணி கொடுக்குறோம்ல சார், அதுக்கு செப்பு தகட்டில் வந்து எழுதுறோம்ல, அது இங்க் இல்லாத பேனா வச்சு எழுதணும்னா ஈஸியாக இருக்குது சார், நம்ம அதுக்கு தனியாக ஒரு ஊசி தேட வேண்டியதில்லை. நல்ல அருமையான யூஸ். அந்த நேரத்தில் சொல்லணும்ல, 2 இதுவும் தெரிஞ்சிருந்தா தானே அதை சொல்ல முடியும். கரெக்டான எழுதுகோள் இங்க் இல்லாத பேனா வந்து மந்திரம் எழுதுறதுக்கு பயன்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயத்துக்குமே ஆக்டிவிட்டி பாசிவிட்டி வேணும். சரி, இப்போ ரொம்ப நேரம் பேசுறீங்க, கதையா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரு? பூரா போட்டோ எடுக்கிறவர், ரெக்கார்ட் பண்றவர், வீடியோ எடுக்கிறவர் சொல்றாரு, ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, ஆனால் கதையா பேசிட்டீங்க. நான் இது வரைக்கும் பேசினதுல உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உபயோகமானது இருக்கா? ஃபீல் பண்ண முடியுதா உங்களால? சரி, இப்ப யோகத்தை சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப யோகத்தை சொல்லிக் கொடுக்கலாம். என்னன்னு முதல்ல எடுத்த உடனே யோகம் விஷ்கம்பம். விஷ்கம்பம் அப்படிங்கிறது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் விஷ்கம்பம். இப்போ அப்பதான் பிறந்த குழந்தை, அவன் பேர்ல வந்து 100 கோடிக்கு சொத்து இருக்கு. அந்த சொத்துனால அந்த பிறந்த குழந்தைக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? அது வளர்ந்து வாலிபனாகி அந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு தன்மை வர்ற வரைக்கும் அதுக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையா? அந்த குழந்தைய கொண்டுட்டா அந்த சொத்தை அடைஞ்சிடலாம்னு எத்தனை பேர் இருப்பாங்க சுத்தி? நம்ம எத்தனை கதைகள் பார்த்துருக்கோம், சினிமா கதைகள் இல்லையா? அவனை பைத்தியமாவே வளர்த்த எங்க வீட்டு பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் ஒண்ணுமே எதுவும் பாடமே சொல்லிக் கொடுக்காம வளர்த்த எங்க வீட்டு பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் படங்கள் வந்துட்டு தான் இருக்கு அதே தீம்ல. விஷ்கம்பத்தை விஷகும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதுக்காக சொல்றேன். விஷ்கம்பம் அப்படிங்கிறது இட் இஸ் அ மேட்டர் விச் இஸ் கனெக்டிங் ஆர் பேஸ்டிங் த பாஸ்ட் வித் த பிரசன்ட். கடந்த காலத்திலிருந்து வரக்கூடிய கிஃப்ட் அத்தனையும் இன்னைக்கு பாருங்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும், விஷ்கம்பம் நாம யோகத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ஆட்கள்லாம் அறிமுகமாவாங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே அப்பாவுக்கு பெரிய ராஜயோகமா இருக்கும். அஸ்வினிலிருந்து கிரகம் தசை நடத்தினா அப்பாவுக்கு யோகம். நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. முதல் விஷயம், அதிர்ஷ்டகரமா அத்தனை விஷயம் நடக்கும். அரசியல்வாதிகள்லாம் சொல்லி கேட்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட்டரா இருப்பாங்க அவங்க. இவங்களுடைய சப்போர்ட்ல நிறைய அரசியல்வாதிகள் ஜெயிக்கவெல்லாம் செஞ்சிருப்பாங்க. பெரிய முக்கியத்துவம் இருக்கும், சமுதாய முக்கியத்துவம் உடையவர்கள். இப்போ தானே மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, முன்னால் ஒன்று இருந்தது எம்எல்சின்னு ஒரு போஸ்ட், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த ஹவுஸ் ஆஃப் காமன், ஹவுஸ் ஆஃப் பப்ளிக்னு 2 இருக்கு. இங்கே பிரிட்டனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். எம்எல்சி எல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள். அது மாதிரி தான் இங்கே. எப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது கூட சம்பந்தப்பட்டவர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் ஆயிடுவாங்க. அவங்ககிட்ட அந்த கெத்து இருக்கும். அதையெல்லாம் சொல்றதை விட்டுட்டு 8வது நட்சத்திரம் 97 டிகிரி 93 டிகிரி 20 கூட்டினோம்னா யோகி நட்சத்திரம் வந்துடும். அதைத்தான் பார்க்கணும். யோகத்தை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லைன்னு சொல்றது ரொம்ப பெரிய பரிதாபத்திற்குரிய விஷயம். இப்போ நித்திய நாம யோகம், 27 நாம யோகத்துக்கும் நான் சிம்பிளா 2 சென்டென்ஸ்ல சொல்றேன், குறிச்சுக்கோங்க. பாரம்பரிய பலாபலன்கள் எது? விஷ்கம்பம். பாரம்பரிய பலாபலன்கள் விதிபூர்வமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயம் அதுக்குள்ள இருக்கு விஷ்கம்பம் நாம யோகத்தில்.
அதாவது ஜட்ஜி மகன் ஜட்ஜி மகன் ஜட்ஜி மகன், வக்கீல் மகன் வக்கீல் மகன் வக்கீல் மகன், நடிகர் மகன் நடிகர் மகன் நடிகர் மகன், இல்லையா? வரிசையா அப்படிதான் வருது இப்பெல்லாம், ஜென்ரேஷன் அப்படித்தானே வருது இல்லையா? சிஎம் மகன் சிஎம், சிஎம் மகன் சிஎம், இல்லையா? அப்படித்தானே இருக்கு. அது மாதிரி அஸ்வினி நட்சத்திரம், அது மாதிரி விஸ்கம்பம் நாமயோகம், அதுக்கடுத்து பரணி பிரீத்தி. இது எப்படி எப்படின்னம்னா, ரொம்ப அன்பா இருக்கிறவங்க, ஒரு குடும்பத்தை ப்ராப்பரா அற்புதமா நிர்வகிக்க தெரிந்தவர்கள். விஸ்கம்பம் பிரீத்தி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய முக்கியத்துவமும் தெரிந்தவர்கள், அத்தனை பேருக்கு முக்கியத்துவம் தருபவர்கள், அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் தலையிட்டு சால்வ் பண்றவங்க யாருன்னா பிரீத்தி நாமயோகம் தான். பிரீத்தி நாமயோகத்துக்கு அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் எளிதில் சாத்தியமாகக்கூடிய ஒரு சரி செய்யக்கூடிய தன்மை பிரீத்தியில் இருக்கு. சமாதானம் சொல்ல தெரிந்தவர்கள், மாற்றி அமைக்க தெரிந்தவர்கள். அதுக்கடுத்து கிருத்திகை ஆயுஷ்மான். இந்த ஆயுஷ்மான் அப்படின்னு சொன்ன உடனே அதிக ஆயுளையுடையவன் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆனா பயங்கரமான ரிஸ்க் எடுக்கக்கூடியவன் யாராவது யோசிச்சு பார்ப்போமா? ஆயுஷ்மான் ஏன் சொன்னாங்க? அவன் பயங்கரமா ரிஸ்க் எடுப்பான். இந்த சர்க்கஸ்ல எல்லாம் விளையாடுறாங்கல்ல, ரிஸ்க் எடுக்கிறாங்கல்ல, கீழே ஒண்ணுமே இருக்காது, நெட்டு கூட இருக்காது, ஆனா மேல தூரி ஆடிட்டு இருப்பாங்க. அவ்வளவு ட்ரெயின்டு, வெல் ட்ரெயின்டு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கனாலும் சரி, ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவங்கனாலும் சரி, உலகத்துல ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுப்பாங்க. யார் அவங்களவுக்கு ரிஸ்க் எடுத்து தப்பிச்செல்லாம் வர முடியாது. பெரிய ரிஸ்க் எடுப்பாங்க, லைஃப்லயே ரிஸ்க் எடுப்பாங்க, லைஃப்லயே ரிஸ்க் எடுப்பாங்க. இது ஆயுஷ்மான். ஏன் ஆயுஷ்மான் சொல்லப்பட்டது அப்படின்னா, அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுனால ஆயுஷ்மான் சொல்லப்பட்டது. வெறுமனே ஆயுஷ்மான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு யோகத்தை பத்தி, இவன் ஆயுஷ்மான் ரொம்ப காலம் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்றது அந்த யோகம் கிடையாது. ஏகப்பட்ட ரிஸ்க் எடுப்பான். எதில் ரிஸ்க் எடுப்பாங்கிறது அந்தந்த ஜாதத்தை பொறுத்தது. ஒருத்தன் காதலில் ரிஸ்க் எடுக்கலாம், ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுல ரிஸ்க் எடுக்கலாம், ஒரு பொண்ணுகிட்டயே போய் சேர்ந்து போய் வாழ போறவனா இருக்கலாம், ஊரறிய கல்யாணம் பண்ணி வாழ்றவனா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். லைஃப் மேட்ரு. அதே மாதிரி பொருளாதாரத்தில் பாருங்க, கண்ணை மூடிக்கிட்டு என் சொத்தெல்லாம் கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்தவன்லாம் இருக்கான், பிற்காலத்தில் அவதிப்பட்டவன்லாம் இருக்கான், ஆனாலும் உயிரோட இருக்கான். நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு இது இல்லாமல் எனக்கு ஒன்றுமே வேண்டாம்னு ஒரு கம்பெனிக்குள்ள ஊடுருவி பெரிய ஆளானாலாம் இருக்கான். ஆயுஷ்மான். சுந்தர் பிச்சைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுந்தர் பிச்சைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுளோட சிஇஓ. இன்னைக்கு அதோட சிஇஓ போஸ்ட்டை விட பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டார். இன்னைக்கு கூகுளில் இருக்கக்கூடிய அத்தனை மேஜிக்கும் அவர் தான் காரணம். அவர் ஆயுஷ்மானா இல்லையா? எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் புரியுதா ஆயுஷ்மானுக்கு என்ன அர்த்தம்னு? அதுக்கப்புறம் சௌபாகியம். சௌபாகியம்னா 16 விதமான பாக்கியம். யாரு? ரோகிணி. ரோகிணியோட அதிதேவதை யாரு? பிரஜாபதி. ரோகிணியோட அதிதேவதை பிரஜாபதி. பிரஜாபதிக்கு மட்டும்தான் ஒரு ரகசியம் தெரியும். நாம எல்லாரும் தவம் பண்ணா, நாம எல்லாரும் தேவதைகளுக்கு பிரீத்தி பண்ணா, நாமளும் கடவுளாகலாம். அப்ப அவனுக்கு எவ்வளவு செருக்கு இருக்கும். நட்சத்திரங்கள்லயே மிகவும் செருக்குடைய நட்சத்திரம் எது என்றால் அது ரோகிணி தான். அவன் பிச்சைக்காரனா கூட வாழலாம். அவர் கடையில் போய் சாதாரண எடுபடியா கூட வேலை பார்த்துடலாம். ஆனால் அவனுடைய தன்மானம் ரொம்ப பெருசு. அங்க போய் கூட 4 பேருக்கு அட்வைஸ் பண்ண, இதை இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா தான் கெத்து மதிப்பு அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எதுல இருக்கு? அந்த ரோகிணியில இருக்கு. அப்ப ரோகிணிக்கு சௌபாகியம், சகல விதமான பாக்கியங்களும் இருக்கிறது. அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அவனுக்கு இல்லாதது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு காமிக்கணும். அதுலயே அவன் லைஃப் முடிஞ்சு போயிடும். 16 விதமான செல்வங்கள் நமக்கு இன்னைக்கு எண்ணி சொல்ல முடியாது. சௌபாகியம்னா அவனுக்கு இல்லாதது எதுவும் இல்லை.
அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? உன்ட்ட இது இல்லைடான்னு யாரும் சொல்லக்கூடாது. அவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு சிலர் வீடுகளில் போய் அவங்களுடைய டிராயிங் ரூமை பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாத பொருளே இருக்காது. இவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்டான்னு வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பொருள்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கே அப்படி ஒரு தன்மை உண்டு. இல்லாத பொருளே இருக்காது. அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தலைங்கிறதெல்லாம் வேற விஷயம். அத்தனை பொருளும் அவங்ககிட்ட இருக்கும். அப்போ சௌபாகியம். அப்போ வாழ்க்கையில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யங்களை கலெக்ட் பண்ணுறதுலையே தான் இருப்பாங்க. ஐஸ்வர்யங்களை கலெக்ட் பண்ணுறதுலையே தான் இருப்பாங்க. பல்வேறு விதமான ஐஸ்வர்யங்களை தான் சேர்த்து அதற்கு தான் அதிபதி அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதே அவங்க லைஃப் ஸ்டைல். அதற்கடுத்து சோபனம். சிவனும் சக்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்திலையும். மிருகசிரீஷம் நட்சத்திரத்துக்கு அதிதேவதை சோமன். சோமன்னா சந்திரன். அப்போ எல்லா விதமான மகா நட்சத்திரங்கள்ல மிருகசிரீஷம் ஒண்ணு. மிருகசிரீஷம், மகம், சுவாதி, அனுஷம், இந்த 4ம் மகா நட்சத்திரம். பொருத்தம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பொருத்தம் பார்க்காமலேயே திருமணம் செய்யலாம் என்று சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் 4 மகா நட்சத்திரம். அதுல மிருகசிரீஷம் ஒண்ணு. சோபனம். சோபனம்னா சேர்க்கைன்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். இந்த ஆண் பெண் மட்டும் இல்லை, குரு சிஷ்ய பாவனையும் சோபனம் தான். கடவுள் பக்தன் அந்த பாவனையும் சோபனம் தான். தலைவன் தொண்டன் அந்த பாவனையும் சோபனம் தான். மிருகசிரீஷம் வந்து மெர்ஜர். திருமண பொருத்தம் பத்தி எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? திருமண பொருத்தம் பத்தி எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? சரி. மிருகசிரீஷம் நட்சத்திரம் என்ன ரஜ்ஜு? சிரசு ரஜ்ஜு. அதுல 2 வந்து ஒரு ராசிலையும் 2 பாதம் இன்னொரு ராசிலையும் இருக்க. அந்த நட்சத்திரத்தை எப்படி கூப்பிடுவோம்? நம்ம உடலற்ற நட்சத்திரங்கள்னு கூப்பிடுவோம் இல்லையா? உடம்பு இல்லை. ஆமா. காலற்ற அது சூரியன், தலையற்ற அது குரு, உடலற்றனா அது செவ்வாய். அப்ப 2 பக்கமும் சரிசமமாக பிரிக்கப்பட்ட, 2 பக்கமும் சரிசமமாக பிரிக்கப்பட்ட, நடுவில் இருக்க ரிஷபத்தினுடைய கடைசி 2 பாதம், மிதுனத்தினுடைய முதல் 2 பாதம், அதுக்கப்புறம் 1.25 ராசி இருக்கு. இந்த பக்கம் 1.25 ராசி இருக்கு. சென்டர் பாயிண்ட், அதான் தலைன்னு சொல்றோம் இல்லையா? சோபனம். இந்த இடத்துல மெர்ஜர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கனெக்டட். இப்ப நல்லா பாருங்க, மிருகசிரீஷம் 1-2 பாதம் அப்படின்னு உங்க யோகத்திலே வருது. உங்க யோகத்துக்கும் பாதம் போடலாம். யோகம் என்ன டிகிரின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரத்துக்கு என்ன பாதம் இருக்கும் அதே பாதத்தை அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். ரொம்ப கரெக்டா இருக்கும். இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு? ரைட், பேசலாம்ல? எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குல்ல சார்? பேசலாம்ல? அது 2 பக்கம் பேலன்ஸ்டா இருக்கு. சோபனம்ங்கிற பேருக்கு காரணம் சொல்றேன். முதல்ல ஒரு ஆண் பெண் ராசி முடிஞ்சிருச்சு, வசந்த காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த காலம் இந்த 2க்கு இடையில ஒரு மெர்ஜர். அந்த பாயிண்ட் தான் இங்க இருக்கு. இதுல ஆண் பெண் அப்படிங்கிறது சரிசமமாக பங்கெடுக்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது. சிரோரஜு. ஈகோ ஜாஸ்தின்னு அர்த்தம். சிரோரஜுக்கும் கல்யாணம் பண்ணா ஆண் மரணம்னு எழுதியிருக்கான். அதுக்கு பேர் ஆண் மரணமா? ஆண் மரணமா? அப்ப செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஓவரா ஈகோவா இருக்கணும், சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. கலைஞர் 95 வயசு வரைக்கும் இருந்தார். மிருகசிரீஷ நட்சத்திரம். அது என்னன்னா மெர்ஜர். யாருக்கு யார் தேவைப்படுகிறார்கள், யார் யாருக்கு எதை விட்டு தரலாம், யார் யாரை கட்டுப்படுத்த வேண்டும், இந்த சூட்சமெல்லாம் தெரிஞ்ச ஒரு ராஜ ரகசியம் மிருகசிரீஷ நட்சத்திரம். மகா நட்சத்திரம்னு சும்மா சொல்லல. அது ஒரு சர்வ சாதாரணமான மனிதன், சாமானியன், தமிழ்நாட்டை வந்து ஒரு 70 வருஷம் அவருடைய அரசியல் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா லேசான விஷயமா? அது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஜோதிடர்களுக்கு யாரெல்லாம் பவர்ஃபுல்லான ஆளோ அவங்கெல்லாம் அட்மிரேஷன் தான். நான் இது கலைஞரை பத்தி பேசுறேங்கிறக்கா நான் டிஎம்கே எல்லாம் நினைச்சிடாதீங்க, அப்படி எல்லாம் கிடையாது.
எதெல்லாம் பெரிய விஷயமோ அதனுடைய சூட்சமம் நமக்கு தெரிஞ்ச என்ன நல்லது தானே, தப்பு ஒன்றும் இல்லையே, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறணும். இப்போ இது வந்து எப்படி மெர்ஜர் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோமோ, சோபனம் அப்படிங்கிற கருத்து இங்கே இருக்கு. இதில் ஒரு கிரகம் இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க, அவன் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், எதை பார்த்தும் கற்றுக்கிடுவான். ஆனால் ஒரு தலைவனை அக்செப்ட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது, அடையாளப்படுத்துவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனே தலைவன் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா சிறுவர் வச்சு பாருங்க, அவன் தான் தலைவன் ஃபீல் பண்ணுவான், அப்படி தான் படிப்பான். அதற்காக பேரலா இருக்கக்கூடிய அறிவாளிகளை பூரா சுற்றி உட்கார வச்சு சத் சங்கம் நடத்துவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லா விஷயமும் வந்து விழுந்துடும். இந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறேன், வித்தியாசமாக ஏதோ விளக்கம் சொல்கிறேன் பேர் வழின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே உட்காந்துருக்க எத்தனையோ ஆட்களுக்கு இதை விடவும் அதிகமான விளக்கங்கள் தரலாம், அவங்களால சொல்ல முடியும். நான் சொன்ன பிறகு அவங்க வேற ஒரு விளக்கங்கள் கூட கொடுக்கலாம். அது மாதிரி இங்கே சோபனம்ங்கிறது அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட, ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய திறமையுடைய, அந்த மாதிரி எடுத்துக்கிறணும் சோபனத்துக்கு. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலைஞர் ஒரு சரியான உதாரணம்ன்றக்காக அதை சொன்னேன். இதை மாதிரி அவங்கவுங்களுக்கும் தெரிஞ்ச உதாரணங்கள் இருக்கலாம். தலைமை பண்பு அங்கே கொஞ்சம் அதிகம். இத்தனைக்கும் அது வந்து சமநோக்கு நாள், மேல் நோக்கு நாள் கூட கிடையாது, அதிகாரமான நாள் கூட கிடையாது, சமநோக்கு நாள். இந்த மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சாங்கத்தில் இருக்கே, அதெல்லாம் பஞ்சாங்கத்திலே இருக்கு, நம்மளுடைய பலன் சொல்லும் முறைக்கு வரல. ஆமா, ஊர்த்துவமுகம், அதோமுகம், திரியங்முகம். நம்ம சான்ஸ்கிரிட்ல அது படிக்கும்போது முழு அர்த்தம் தெரியும், தமிழ்ல அது வந்து இதாக தெரியல. ரைட், ஓகே. இப்போ மிருகசீரிஷத்துக்கு அடுத்து ஆருத்ரா, ருத்ரனுடைய நட்சத்திரம். அது வந்து அதிகண்டம். அதிகண்டம்னா அடிச்சு பொடி பொடியா ஆக்குறது, துவம்சம் பண்ணிடுறது. அவங்களுடைய லைஃபே என்னன்னா அடுத்த ஆளை துவம்சம் பண்றது, யாரையும் கண்டுக்கிறதே கிடையாது. அதிகண்டம் நாம யோகம் வந்து இந்த பிரித்து ஆளுகின்றதுல ரொம்ப பெரிய வல்லமை இருக்கு. இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒளிஞ்சு விளையாடுறதுன்னு சொல்லுவான்ல, ஒரு விஷயத்தை பெருசா பேசிட்டு அதை பேர் பேசாம விட்டுறது, அந்த விஷயத்தை நீர்த்து போயிடுற மாதிரி. எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்களே, ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுருமா டீக்காக? எல்லாரும் போயிட்டாங்க, பாதி பேர். சரி, பரவாயில்ல, விடுங்க. அதை பத்தி என்ன இருக்கு, நம்ம சொல்ல வந்தா சொல்லுவோம். இப்ப இல்ல, ஆருத்ரா, ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா திருவாதிரை நட்சத்திரம், அதனுடைய அதிதேவதை ருத்ரன். இந்த ருத்ரன்ட்ட வந்து அழிக்கக்கூடிய குணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எதை அழிக்கக்கூடிய குணம்? அறியாமையை அழிக்கக்கூடிய குணம் அதுகிட்ட இருக்கு, கெட்டவற்றை அழிக்கக்கூடிய குணம் அதுகிட்ட இருக்கு. ஏன்னா மனிதனுடைய தலை அதற்கு அடையாளம் என்று திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலை என்றால் மூளை மட்டும் இல்லை, யோசிக்கக்கூடிய திறன், அறியும் திறன், அறியும் திறன். அப்ப அந்த அறியும் திறன் எதில் இருக்கு? திருவாதிரையில் இருக்கு. அதுக்கு பேரலா வரக்கூடிய அதிகண்டம் நாம யோகத்தில் அது இருக்கு. அந்த அறித்திறன் இருக்கிற ஒரு காரணத்தினாலேயே அதை வந்து அழிவு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ருத்ரன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இது. சரி, ஒரு ஆளை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவரை வந்து நம்ம சும்மா விட்டுருவோமா? ஒருத்தரை பத்தி உண்மை தெரிஞ்சிருச்சு, ஒருத்தன் பணக்காரன் உண்மை தெரிஞ்சிருச்சு, அவனை எப்படியா ஃப்ரெண்ட் ஆக்கன்னு நினைப்போமா, எதிரி ஆக்கன்னு நினைப்போமா? ஃப்ரெண்ட் ஆக்கன்னு நினைப்போம், ரைட்டா? ஒருத்தர் ரொம்ப நல்லவன் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த ஆள் தெரிஞ்சிருக்கு, அந்த ஆள்கிட்ட போய் ஏதாவது நம்ம ஒரு ஐடியா கேட்டுக்கலாம், குழப்பமா இருக்கு அப்படின்னா நம்ம யோசிப்போமா? உடனே போவோம் இல்லையா? நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு இது சால்வேஷனா இருக்கும்னா உடனே போவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து திருவாதிரைக்குள்ள இருக்கு. கெட்டவற்றையெல்லாம் பூரா அழிச்சிருது. சரி, நமக்கு எல்லாருக்குமே ஈகோ இருக்கு, எல்லாருக்குமே ஈகோ இருக்கு. அது எப்ப அழியும்? நமக்கு எல்லாருக்குமே ஈகோ இருக்கு, எப்ப அழியும்? இப்ப நான் வந்து பேசுறது வந்து கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி துணிக்கும். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, நான் அந்த அனுபவத்துல இருந்து இது இப்படித்தான்யா அப்படின்னு சொல்றேன். உடனே இந்த ஆள் கிடக்கா, எனக்கு இதை விட கூடுதலாக தெரியும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கலாம், மேபி. எனக்கு எப்ப ஈகோ அழியும்? என்னை விட பெரிய ஆளை சந்திச்சிருந்தேன், அந்த சனமே நான் சிஷன் ஆயிடுவேன், அந்த சனமே நான் வந்து என் ஈகோ அழிஞ்சிடும் இல்லையா?
5வது நட்சத்திரம் பிரத்யேக் தாரா. இப்ப சமீபத்தில் நட்சத்திரங்களை பத்தி பேசியிருந்தேன், தாராபலனை பத்தி. பிரத்யேக் தாரா அப்படின்னு சொன்னா அடுத்தவனுடைய நாலேஜையும் நாம சகிச்சுக்கிறணும், ஏத்துக்கிறணும், அக்செப்ட் பண்ணிக்கிறணும், சந்தோஷப்படணும். நம்மளை விட ஒரு அறிவாளி இருக்கான் அப்படின்னு சொன்னா நம்ம சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா? இங்க போற வருத்தப்படுற வேலைகள் தான். நான் இங்க சொல்லலை. இன்றைய நிலைமையில கொஞ்சம் ஒருத்தன் விவரமா ஏதாவது பேசுனா அதை மதிக்காம அப்படி கண்டுக்காம விட்டுறது ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. ஆணித்தரமாக பேசுவது அறிந்து பேசுவதை போல காணப்படுகிறது. நான் வெறும் ஸ்டேட்மெண்டா மட்டும்தான் சொல்றேன், ஆணித்தரமாலாம் சொல்லலை. உங்களுடைய யோசனைக்கு இடமளித்து தான் சொல்றேன். எல்லாரும் யார் திருவாதிரையில் பிறந்தாலும் அவனுக்கு மூளை அதிகமா வேலை செய்யும். அது நீங்களோ நானோ யாரா இருந்தாலும் சரித்தான். திருவாதிரிலிருந்து கிரகம் திசை நடத்தினாலும் அதிக மூளையோட வேலை செய்வான். அந்த மூளை எப்படி வேலை செய்யும்? ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா அவனை பத்தி நம்ம சும்மா விடுவோமான்னு கேட்டோம்ல இல்லையா? கெட்டவனா விலகி நிற்பான், நல்லவனா ஒட்டிக்கிடுவான், வசதியானவனா இன்னும் அதிகமா ஒட்டிக்கிடுவான் இல்லையா? ரொம்ப அறிவாளி சொல்லித்தர தயாரா இருந்தா குருவேன்னு சொல்லிடுவான், யோசிக்க மாட்டான் இல்லையா? அப்ப அந்த அறிவு மனித தலை அடையாளம், அது கெட்டவற்றை அழிக்கிறது, அறியாமையை அழிக்கிறது. அதனால ருத்ரன். அது மார்கழி மாசம்தான் தனுர் ராசியில சூரியன் இருப்பாரு. அங்க அறிவு, ஏராளமான அறிவு, கொஞ்ச நெஞ்சம் இல்ல. தனுர் ராசி தான் எது? முடக்கு ராசி. முடக்கு ராசின்னு கற்பிச்சோம்னா தனுர் ராசி தானே முடக்கு. தனுசு ராசியே முடக்கு. இந்த அறிவுக்கு அறிவு தான் முடக்கு, அறிவாளிக்கு அறிவு தான் விலங்கு. அந்த அறிவை மீறி அவனால செயல்பட முடியுமா? முடியவே முடியாது. அவனுக்கு எது தெரியுதோ அதை வச்சு மட்டும்தான் செயல்படுவான். அதுதான் பெரிய உன்னதமான விஷயம் நினைச்சுப்பான். அதுக்கு நேர் எதிர் ராசி தான் எது? மிதுனம். அங்கதான் சென்ட்ரலைஸ்டா இருக்கு திருவாதிரை. பேச்சு சுதந்திரமுடைய நட்சத்திரம், யாரும் தடுத்தே நிறுத்த முடியாது. அப்படி பேசுவான். அடுத்தாள் மனசுக்குள்ள இருக்கிறத ஊடுருவி தெரிஞ்சு பேசுவான். அடுத்தாள் மனசுக்குள்ள இருக்கிறத ஊடுருவி தெரிஞ்சு பேசுவான். அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த திருவாதிரை. அதற்கு சமமாக வரக்கூடிய யோகம் அதிகண்டம். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? கரெக்டா சொல்றீங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு போல இருக்கு. அடிச்சு பொடியாக்குறதுல அந்த அம்மா மிஞ்சி ஆள் இருக்காங்களா? பிரிச்சு வைக்கிற ஆள் இருக்காங்களா? யாருக்குமே வராத யோசனை அந்த அம்மாவுக்கு வந்திருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம். சரி, அந்த அம்மா ஜெயில இருந்து வருது. வரும்போது என்னை கரூர்ல இருந்து மாலை போட்டு அப்படியே பூ தூவி வரவேறுங்கன்னு அந்த அம்மா சொல்லியிருக்குமா? ஜெயில இருந்து ரிட்டர்ன் வரும்போது எனக்கு ஒரு வரவேற்பு நடத்துங்கன்னு அந்த அம்மா சொல்லியிருக்குமா? சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. அப்ப 24 மணி நேரமும் அந்த அம்மாவோட ஆலோசனை பிரகாரம், இல்லாட்டி அந்த அம்மா மனசுல என்ன நினைக்கிறோம் அதை செயல்படுத்தின சின்னம்மா மட்டும் ஏன் அதை செய்யல? அதை மட்டும் செஞ்சிருந்தா, சத்தமே இல்லாம 2 பேரும் பிளைட் ஏறி மெட்ராஸ்ல இறங்கியிருந்தா, இந்த ஆடம்பரத்தையே காமிக்காம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய பவர் உண்டாயிருக்கும். முதல்ல ஓபிஎஸ் கட்சியை பதவியிலிருந்து இறக்குறதுக்கு பிரச்சனை பண்ணது யாரு? அவங்களெல்லாம் கூட்டு போய் ஓபிஎஸ் மன்னிப்பு கேட்டிருந்தா, எடப்பாடிட்ட போய் நீ நல்லா நடத்துற, நான் உனக்கு கொடுத்த ஆட்சியை நீ திறம்பட நடத்துற, பேஷ், இப்படியே ஃபாலோ பண்ணு, உனக்கு ஏதாவது ஆலோசனை வேணும்னு நினைச்சா என்னை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டான். என் சொந்தக்காரங்கன்னு பேர் சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் கூட சிட்டியில் இருக்காத, எல்லாம் ஓடி போயிரு, அவன் சொந்த ஊருக்கு போயிரு. கழகம் தனிப்பட்ட குடும்ப சொத்து அல்ல, ஜாதி சொத்து அல்ல அப்படின்னு அறிக்கை விட தெரிஞ்சிருந்தா, மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்கின இவங்களுக்கு சோனியா காந்திக்கு எவ்வளவு பெரிய பேர் வந்துச்சு. அவ்வளவு பெரிய பேர் அந்த காலத்துல சின்னமாக வந்திருக்கும்ல, வரல இல்ல, அதை செய்யல இல்ல. அப்போ அதிகண்டம் நாமயோகம் எப்படி டெசிஷன் எடுக்குது? மற்றவங்க மனசுல ஏற்படக்கூடிய விரோதத்தை கூட அடிச்சு நொறுக்கிற மாதிரி அவங்க எடுக்கிற எல்லா டெசிஷனும் அப்படித்தான் இருக்கும். அது வேற ஒண்ணும் கிடையாது, மோடியால் அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கு. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒரு மதம் சார்ந்த அரசாங்கம்னு எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பேரலா மதத்துக்கு எதிரான ஆள் இந்த ஜெயலலிதா இல்லை.
அப்படின்னு எத்தனை யாகங்கள், எத்தனை இதெல்லாம் நடத்தியிருக்காங்க இல்லையா? ஏகப்பட்ட யாகங்கள் நடத்தியிருக்காங்கல்ல. தன்னை வந்து மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆளா காமிச்சிருக்காங்கல்ல. ரொம்ப பிடிக்கும். அப்ப அதிகண்டம்ங்கிறது நம்ம சர்வசாதாரணமான யோகமாக நினைத்து விடக்கூடாது. அது எல்லா கெட்டவற்றையும் அழிக்கிறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். எதிரிகளை பூரா சர்வநாசம் பண்ணணும் அப்படின்னா அதிகண்ட யோகத்துல வந்து நம்ம ஒரு பூஜையை பண்ணோம்னா நாசமாயிடும் எதிரி. அதிகண்டம் நாம யோகம் அவ்வளவு பவர்ஃபுல். அது அறிவின் எல்லைகளுக்கு உட்பட்டது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு அடுத்த யோகம் சுகர்மம், சுபகர்மா. சுகர்மம், சுபகர்மா. புனர்வசு. புனர் என்றால் மீண்டும், வசு என்றால் ஒளி. புனர் என்றால் மீண்டும், வசு என்றால் ஒளி. மீண்டும் மீண்டும் ஒளி. அதனப்பா மீண்டும் மீண்டும் ஒளி. ஒளி ஏற்கனவே இருக்கும்போது அதற்கு மீண்டும் ஒளி. இடையில சிக்கல்ல மாட்டிக்கிறான்னு அர்த்தம். இடையில சிக்கல்ல மாட்டிக்கிறான்னு அர்த்தம். ரொம்ப நல்லவன்லாம் அடிக்கடி சிக்கல்ல மாட்டுவான்ல இல்லையா? ஆஞ்சநேயரை எதுக்கு, அனுமனை எதற்காக பார்க்கணும்? அனுமன் எதற்காக லட்சுமணனை காப்பாற்றணும்? தன் சகோதரனை காப்பாத்தினக்காக உனக்கு என்ன வர வேண்டும் கேள், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சுக்ரீவனோட மனைவியை வந்து வாலி வந்து தூக்கிட்டு போயிட்டான். மீட்டு கொடுக்கணும், வாலியை வதம் செய்யணும். அந்த வாலி வதம் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை. வாலியை பார்த்த உடனே பாதி பலம் அவனுக்கு போயிடும்னு. அப்போ ராமன் யாரை சந்திச்சாலும் ஒரு பிரச்சனை வருதா? யாரை சந்திச்சாலும் ஒரு பிரச்சனை வருது ராமனுக்கு. நல்லவனை சந்திச்சாலும் பிரச்சனை, கெட்டவனை சந்திச்சாலும் பிரச்சனை. அப்போ அனுமனை சந்திச்சாரு. சுக்ரீவனோட பிரச்சனையை கொண்டு வந்து முன்னால் வச்சான். அதை ஒரு வழியாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த பிரச்சனைகள் போனார். அப்போ வந்து சூர்பனகை அப்ரோச் பண்ணுறார் ராமனை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு. நெவர், நான் ஒரு இப்பிறவியில் இனியொரு பாதை என் சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு சொல்லி ராமன் இருந்துட்டான். என் தம்பி இருக்கான், அவனை வேணா ட்ரை பண்ணுன்னு போனவன் மூக்கறுத்து விட்டான். பெண்கள் அவமானப்படுத்தி விட்டால் அதை தொடர்ந்து ஒரு பிரளயம் நடக்கும். சுப கர்மாவை மட்டும்தான் செஞ்சாகணும். புனர்வசுல நீங்க சொசைட்டிக்கு எதிரான, தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரான, இல்லாட்டா வந்து மற்றவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயலை புனர்வசுல பிறந்தவங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தா தானே அதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரியும். ராமனுக்கு நேர்ந்த அத்தனை பிரச்சனைகளும் அவங்களுக்கும் நேரும். அப்ப சுகர்மான்னா சுப கர்மாக்களை, சுபமான விஷயங்களை, நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். அதுல பிறந்துட்டாலும், புனர்வசுல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் ஒருவன் நல்ல விஷயங்களா செய்யணும். ஒரு சின்ன கெட்ட விஷயத்துல கூட ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டால் அவனுக்கு கேடு காலம் வந்து ஆமா பேக் ஃபயர் ஆயிரும். கட்டாயமா பேக் ஃபயர் ஆயிரும், பிரச்சனை வந்து. இப்ப புனர்வசு அப்படின்னா சுகர்மம் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுதா மேடம்? நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா வீட்டுல நிறைய பண்ணலாம். திருப்பூர் சகோதரிகள் டிஸ்கஸ் பண்றதுக்கு இங்கதானா இடம்? இல்லைங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க பேசுறீங்களே, அதுக்காக சொல்றேன். ஆஹா, என்ன இல்ல புனர் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். சுருக்கமா சொல்லலைன்னு சொல்லாம சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது இப்போ இந்த சுகர்மம் அப்படிங்கிறது வந்து சுபகர்மாக்களுக்கு மட்டும் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இதை இவ்வளவு விவரமா சொல்லியும் சமயத்தில் வந்து கரெக்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தெரியாதுன்னு சொல்றீங்க. சாயந்தரம் வரைக்கும் பேசணும். ஓ, மற்றவர்கள் பேச வேண்டுமோ? மற்றவர்கள் பேச வேண்டும், ரைட், ஓகே. நம்ம அதையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம், வேகமா சொல்லிடுவோம். ஒரு பரியாயத்தோட முடிச்சுக்கிறோம், ஆயில்யத்தோட முடிச்சுக்கிறோம், சூலத்தோட முடிச்சுக்கிட்டு அடுத்த முறை முயற்சி பண்ணலாம். இப்போ வந்து சுகர்மம் முடிச்சுட்டோம். சுபகர்மா, சுபத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும். அது வந்து அதிதேவதை, அந்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு பிரீத்தி இல்லை, அதிதி, அதிதேவதை அதிதி, காசியபருடைய மனைவி அதிதி. இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதிதி அப்படின்னு ஒன்று இருக்கு, முன்ன பின்ன சொல்லாம திடீர் விருந்தாளி அதிதி.
அதிதி அப்படிங்கிறது வந்து காசியப்பனுடைய மனைவி. அதுக்கு பேரலா கீழே இருக்கக்கூடிய நட்சத்திரம் நீங்க சொன்ன மாதிரி வட துருவம் எது? அதிதி புனர்வசு. தென் துருவம் உத்திரம். தென் துருவம் உத்திரம். இந்த உத்திரத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஆரியமான் அதிதியோட உள்ள ஆரியமான்னா வழிபோக்கன், நல்ல மனிதன், நல்ல ஆண்மகன் அப்படின்னு அர்த்தம். நல்ல மனிதன், நல்ல ஆண்மகன் அப்படின்னு அர்த்தம். ஆரியமான் அப்படின்னா ஒரு நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்த நல்ல மனிதன் அப்படிங்கிற தன்மை வந்து உத்திரத்தில் இருக்கு. சரி, நம்ம இப்போ வந்து இந்த புனர்வசு வந்து சுபகர்மாவை செய்யக்கூடியது. அதிதி அதனுடைய தேவதை. நல்லா பார்த்துக்கோங்க, இதில் தான் சொல்லியிருக்கு. புனர்வசுனா மீண்டும் மீண்டும் ஒளின்னு சொல்கிறோம். புனர்னா மீண்டும், வசுனா ஒளி, மீண்டும் மீண்டும் ஒளி. அப்போ இடையில இருள் வருது. அதிதிக்கு பிறந்தவர்கள் தான் 33 கோடி தேவர்கள். அதே மாதிரி 33,000 அசுரர்களும் அதிதிக்கு பிறந்தவர்கள் தான். அப்படித்தான் சொல்லியிருக்கு. அப்படித்தான் சொல்லியிருக்கு. அப்ப நல்லதும் கெட்டதும் அந்த இடத்துல இருக்கு. அதனாலதான் மீண்டும் மீண்டும் ஒளின்னு சொல்றது. நல்லது எப்பவுமே தான் ஜெயிக்கிறதுக்காக பார்க்கும், கெட்டது எப்பயுமே இடையில வந்து ஊடுருவத்தையும் பார்க்கும். அதனால நல்ல குணமும் கெட்ட குணமும் புனர்வசுல இருக்கு. அவங்க நினைச்சா தன்னை செல்ஃப் ரெனோவன் பண்ணிக்கலாம், திரும்ப தன்னை மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தன்மை அதுல இருக்கு. அதுக்கடுத்து பூசம். இந்த பூசம் அப்படிங்கிறது சுகர்மம். சுகர்மத்துக்கு அடுத்து கண்டம். கண்டம் இல்லை, சுகர்மம் இல்லை இல்லை திருதி. நான் பிறந்த யோகமே எனக்கு மறந்துருச்சு. திருதி அப்படின்னா ஞான திருஷ்டின்னு அர்த்தம். திருதி அப்படின்னா, திருதின்னா ஞான திருஷ்டி. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவத்தின் மூலமாக வசப்படும். பூசம் அனுபவத்தின் மூலமாக அதற்கு வசப்படும் அர்த்தம். புஷ்டியான ஆகாரங்களை தரவல்ல. அந்த இடத்துல தான் வந்து குரு உச்சமாகிறார். குரு உச்சமாகிற நட்சத்திரம், குரு ஜனனமான நட்சத்திரம் பூசம். இந்த பூசம் வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அறிவு எனப்படுவது யாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சிங்கன்னா, அறிவுங்கிறது என்னது? ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதா? ஏற்கனவே எழுதி வைக்கிறத நாம படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதா? அறிவுன்னா என்னது? பயன்படுத்துறது. பழைய காலத்தில் வந்து நிறைய பேர் நிறைய போராடி உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை பதிவு செஞ்சு வச்சாங்க. அதற்கு சான்று ஆதாரங்கள் இருந்தது. இதெல்லாம் உண்மை, இதனால உண்மை, இதெல்லாம் நல்லது, இதனால நல்லது அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தான் அறிவு, இல்லையா? அந்த அறிவு யாரோ ஒருத்தனுடைய கஷ்டமான அனுபவம். சனி வந்து அனுபவஸ்தான். பூசம் யாரோட நட்சத்திரம்? எந்த கிரகத்தினோட நட்சத்திரம்? சனியினுடைய நட்சத்திரம். அதுல வந்து ஏன் குரு வந்து பிறக்கணும்? அதுல வந்து ஏன் குரு உச்சமாகணும்? அடுத்தவனுடைய அனுபவத்தை பதிவு செய்து வைக்கிறார், வார்த்தை மாறாமல், கருத்து மாறாமல். அப்போ வந்து குரு வந்து ஒரிஜினாலிட்டி கிடையாது. ஒரிஜினல் யாரு? சனி தான் ஒரிஜினல். அனுபவஸ்தன் யாரு? சனி தான். அதனாலதான் சனியை எந்த காலத்திலையும் குருவால வெல்ல முடியாது. குரு ஆலோசகர் மட்டும்தான். அவருக்கு மூர்த்தி தீர்த்தம் ஸ்தல புராணம் எல்லாம் கிடையாது. ஒரு குரு பேசிட்டு இருக்கும் போதே உங்க எல்லாருக்குள்ள இருக்கிற குரு எதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், இந்த வெங்காயம் என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. புரியுதா? இதுதான் குருவோட தன்மை. மற்றவங்களோட சதா சர்வகாலமும் நம்மை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். முடியாது, மாற முடியாது. இவங்க சொன்னாங்கிறக்கா சொல்ல. நம்மால் நம்மளுடைய அறிவை சிலாகிக்கின்ற அளவிற்கு அடுத்தவருடைய அறிவை சிலாகிக்க முடியவே முடியாது. அங்கதான் ஆராய்ச்சி இருக்கு. இதை விட பெட்டரா என்ன சொல்லலாம்? இதை விட தெளிவா என்ன இருக்கு? இந்த ஆள் சொல்றதுல பார்சியலான ட்ரூத்து தான் இருக்கு. அப்ப மிச்சம் இருக்க ட்ரூத்து எங்க போச்சு? அதுதான் பூசம். அதனுடைய இன்னொரு அடையாளம் வந்து வட்டம், முழுமையான வட்டம். பூர்ணாத் என்ன? ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே அப்படின்னு ஒரு இது இருக்கு. பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்த பின்பும் அங்கு பூரணமே மிச்சமாக இருக்கும்னு. பூரணத்துவத்தை அடைய நினைப்பதுதான் அறிவு. ஆனா என்னைக்காவது பூரணத்துவத்தை அடைஞ்சிருமா? அடைஞ்சதா நினைச்சிட்டா அது பூரணத்துவம் இல்லைன்னு அர்த்தம்.
அப்ப அறிவுக்கு எல்லையே இல்லை, இந்த பூசத்தினுடைய அனுபவத்துக்கு எல்லையே இல்லை, முயற்சிக்கும் எல்லையே இல்லை. முயற்சி இருக்கு, அனுபவம் இருக்கு, அறிவு இருக்கு, அறிவை பதிவு செய்ய வைக்கக்கூடிய தன்மை இருக்கு, ஒரு ரெக்கார்டை காலகாலமாக கிரியேட் பண்ணி வைக்கக்கூடிய தன்மை இருக்கு பூசத்தில். அதனால இந்த யோகத்தில், இந்த திருதி அப்படிங்கிற யோகத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கு சிஸ்டம் கிடையாது, நாம்ஸ் கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது, ஒழுக்கம், அந்த ஒழுக்கமின்மை அப்படிங்கிற பேதம் இல்லை. ஏன்னா அவங்க உண்மையை நோக்கி பயணப்படுகின்ற ஆட்கள், உண்மையை நோக்கி பயணப்படுகின்ற ஆட்கள். அடுத்தவங்கள பாதிச்சிட்டோமா, நம்மளை பாதிச்சிட்டாங்களா, இந்த உணர்வெல்லாம் இருக்காது பூசத்தில். ஏன் குரு அங்கே ஜனனமாகறாருன்னா நல்லது கெட்டது அத்தனையும் பதிவு செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. இப்படித்தான் ஒரு யோகத்துக்கு பார்த்துக்கிறணும். அதை விட்டுட்டு சுவாதி நட்சத்திரம் யோகி அப்படின்னு அதை போய் ஒரு குறுகிய எல்லைக்குள் அடைத்து விடக்கூடாது. அவயோகின்னு போய் பரணியை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னம்னா, உள்ளதை உள்ள மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டெக்னிக்கல் வேர்டெல்லாம் சொல்லி க்ரௌடை புல் பண்ணி நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து அடைகிறதுங்கிறது வந்து பெரிய விஷயமெல்லாம் இல்லை. அது நமக்கு முக்கியமான விஷயந்தான். நம்ம வந்து வேலை நடக்கணும்ல, நிறைய பேர் நம்மளை தேடி வரணும்னா ஒரு ஆச்சரியப்படுறமான 4 விஷயத்த சொன்னா தானே தேடி வருவாங்க. உண்மையை சொன்னால் யார் தேடி வருவா? இல்லைப்பா நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னா அது எனக்கே தெரியுமில்லன்னு போவேன். வாங்க, அது கஷ்டப்பட்டு உழைச்சாலே போதுமே அப்படின்னு சொல்லி ஒத்த வரையில் முடிச்சிருவாங்க. அதில் உண்மை வந்து உழைச்சா நல்லது தான். ஆனால் அதிர்ஷ்டமாக நடக்குமா நடக்காது, அதான இப்போ கேள்வி. அதிர்ஷ்டத்துக்கு தானே ஜோதிடம், உண்மை கண்டுபிடிக்கிறக்க ஜோதிடம். அது எப்போ நடக்கும்? குறுகிய காலத்தில் நடக்குமா? குறுக்கு வழி என்ன, கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிறது தானே எண்ணம். இதெல்லாம் சொன்னால் போதும்னு ஜோதிட சமூகம் இன்னைக்கு நினைக்குது. உண்மையை தெரிந்து கொண்டு நீங்கள் எந்த அஸ்திரத்தை வேணாலும் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் யோகி அவயோகியை யூஸ் பண்ணுங்க, அதே மாதிரி திதிசூன்ய ராசிகளை பயன்படுத்துங்க, முடக்கு ராசிகளை பயன்படுத்துங்க, அதில் நமக்கு ஆட்சேபனையே இல்லை. ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் செய்யுங்க. ஆயில்யம் சூலம் நாமயோகம். நம்ம சபாபதம் வடக்கு சூலம், அந்த சூலத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூலம்னா என்னது? சூலம் 3 ஈட்டி மாதிரி 3 ஷார்ப்பான இது இருக்கிறது, அந்த வெப்பன் சூலம். சூலம் வந்து அம்பாள் பயன்படுத்தினது. மகிஷாசுரனை கொல்றதுக்கு சிங்க வாகனத்தில் வந்து அம்பாள் பயன்படுத்தினது சூலம். இந்த 3 விதமான பாதகங்கள் என்ன? 3 விதமான பாதகங்கள். 3 ஆசைகளும் பாதகம் தானே. 3 ஆசைகளும் பாதகம். 3ன்னு வேற இது காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி. இது எல்லாமே இந்த சூலம்ங்கிற வேர்டுக்குள்ள அடக்கம். 3 விதமான சக்தி இருக்கு. 3 விதமான சக்தி இருக்கு மனிதனுக்கு. அந்த 3 விதமான சக்திகளும் வெளிப்படுத்தக்கூடிய இடம் இது. கத்துக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், அதே மாதிரி டீச் பண்றதுக்கு ஒரு சக்தி வேணும், ரூல் பண்றதுக்கு ஒரு சக்தி வேணும், கமாண்ட் பண்றதுக்கு ஒரு சக்தி வேணும். ஏன் கத்துக்கிறதுக்குன்னு இந்த இடத்துல சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கிடாம எக்ஸல் ஆகவே முடியாது. கல்லாதான் சொற்காமுறுதல் கஷ்டம் அது. அப்ப கத்துக்கிட்டா தான் எதையுமே பேச முடியும். சூலம் நாம யோகம். கடந்த காலத்தை பற்றி தெரியாமல் நிகழ்காலத்தில் மருத்துவம் பார்க்க முடியுமா? நோய் முதல் நாடாம நோய்க்கு வந்து மருந்து கொடுத்துட முடியுமா? நாக்க நீட்டு கண்ணை காமி அப்படின்னு சொல்லாம வைத்தியம் பார்த்துருவாரா? எந்த ஜோசியராக இருந்தாலும் நாடி பார்க்காம ஜோசியம் பார்க்க முடியுமா? அப்ப கடந்த காலம் கட்டாயமாக தெரிய வேண்டும். நமக்கு தெரிந்தால்தான் நாம் எதையுமே சாதிக்க முடியும். கடந்த காலம் தெளிவாக தெரிந்தால்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். இப்போ இந்த 3 காலங்களையும் குறிப்பது சூலம் நாம யோகம். ஆரம்பத்தில் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து மூலாதாரத்தில் முக்கோண வடிவத்தில் பாம்பு சுருண்டு இருக்கு. இது டெக்ஸ்ட், அனுபவஸ்தர்கள் எழுதி வச்ச டெக்ஸ்ட். அது தண்டுவடம் மாதிரி மாறி எழுந்து, நல்லா பார்த்துக்கோங்க, பாம்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. எழுந்து நின்று அந்த குண்டலினி சக்தி சகசிராரத்தை அடைஞ்சதுன்னா அவனுக்கு அந்த யோகம் கிடைச்சிருது, ராஜயோகம். அது மிகப்பெரிய யோகத்தை அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அப்போ சரியா படிச்சாதான்
பெரிய ஆசான ஆக முடியும். அதே மாதிரி ஜனங்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சாதான் ஒருவன் அரசாள முடியும், உண்மையிலும் அரசாள முடியும். நிறைய பேர் இருக்கிற அரசியல்வாதி அத்தனை பேரும், தமிழ்நாட்டை ஆண்ட அத்தனை அரசியல்வாதிக்கும் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் லக்னமோ இல்லாட்டி கிரகங்களோ இருந்து திசை நடத்தியிருக்கு. ஜெயலலிதாவுக்கு செவ்வாய் திசை சனி புத்தியில் முதல் தடவையா சிஎம், இரண்டாவது முறையா ராகு திசையில் சனி புத்தியில், ராகு திசையில் சனி புத்தியில் 2002 திரும்ப அவங்க சிஎம் ஆனாங்க. அதுக்கடுத்து கடைசி ஆகும்போது குரு திசை சனி புத்தி, அதில் சிஎம் ஆகுறாங்க. ராகு திசை செவ்வாய் புத்திலையும் அவங்க ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க, எம்பி எலெக்ஷனில். அந்த ஆயில்யம் ரொம்ப பெரிய அதிகாரங்களை கொடுக்க வல்லது. இந்த இடத்துல ஆயில்யம் அப்படின்னா நீங்கள் சூலம் நாம யோகம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஒரு மீட்டிங்கில் எடுத்துட்டிங்கன்னா அந்த அம்மா 3 மேட்டரை பற்றியும் பேசுவாங்க. அதிகண்டம் நாம யோகத்தில் பிறந்தவங்க தான். ஆயில்யத்தில் 2 கிரகம் இருந்து திசை நடத்துச்சு, தசாபத்தி நடத்துச்சு. செவ்வாய் திசை வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு அதிகாரமான வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் நெவர் ஃபெயில்டு அந்த மாதிரியான ஒரு அம்சம் அந்த இதில் இருக்குது. சூலம் நாமயோகம். இப்போதைக்கு நம்மளுடைய வியாக்கியானத்தை இதோட நிறுத்திக்கிறோம். சரிதானா? சாயங்காலம் வரைக்கும் பேசுவோம் போலேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதோட நிறுத்திக்கிறோம். பட் இது வரைக்கும் பொறுமையாகட்ட எல்லோருக்கும் நன்றி. நாம் மீண்டும் சந்திப்போம். ரைட்டா? உங்களுக்கு பிரியம் இருக்கிற பட்சத்தில்